ஆண்டவரும் அவர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த அன்பான பெரிய ஒரு கிருபை நேரத்துக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, தினமும் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய சுத்த கிருபை நம்மகிட்ட இருக்கணும். ஆண்டுடைய கிருபையெல்லாம் நம்மளை மூச்சு விட முடியாது. ஆண்டுடைய கிருபையெல்லாம் நம்மளை பேச முடியாது. ஆண்டுடைய கிருபையில நம்ம பார்க்க முடியாது. ஆண்டுடைய கிருபையில நம்ம கேட்க முடியாது. ஆண்டுடைய கிருபையில நம்ம இதயம் துடிக்காது. ஆண்டுடைய கிருபையில நடக்க முடியாது. ஆண்டுடைய கிருபையில நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆண்டுடைய கிருபை தான். ஹல்லேலூயா. நான் சிறுக அவர் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. என் நாமம் அல்ல, உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நான் செய்கிற ஒவ்வொரு காரியமானாலும் சரி, நான் ஜெபித்தாலும் சரி, நான் பிரசங்கித்தாலும் சரி, நான் நடந்தாலும் சரி, நான் ஓடினாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, நான் பேசினாலும் சரி, என் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமம் ஒன்றே மகிமை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, உங்க முன்னாடி நிக்கிறது அவருடைய கிருபை தான். போன ஞாயிற்றுக்கிழமை இதே சென்னை பட்டணத்துல காலமுறையில கூட்டம் இருந்துச்சு, சாயந்தரத்துல கூட்டம் இருந்துச்சு. முடிச்சு நான் இன்னொரு சகோதரருடைய வீட்டுக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். அங்கதான் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்ணேன். நான் நினைச்சேன் கைகாலம் உடைச்சு போயிருக்குமே சொல்லிட்டு. எங்க இருந்து அந்த வண்டி வந்துச்சு, எப்படி அடிச்சிட்டானே தெரியாது. கைகாலம் அடிபட்டுச்சு. அதனால முட்டங்கள் போட முடியல. முட்டில பேண்டேஜ். ஹல்லேலூயா. ஆனா அவருடைய கிருபை ஒரு போன் கூட உடையல. ஹல்லேலூயா. அன்கான்சியஸா அந்த 2 தடவை அன்கான்சியஸ் ஆயிட்டேன் ரோட்ல. ஆனாலும் ஆண்டவரை பாதுகாத்தார். டாக்டர் நினைச்சாங்க ஏதோ பிரச்சனை இருக்குமே, ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஓடிக்கிற வேலையில போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், கவலை வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். ஆனா ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலிருந்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. என்னையும் உங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கார். எனக்குள்ளும் உனக்குள்ளும் வாழ்கிற ஒரு தேவன் இருக்கார். அவர் ஜீவிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, 20 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டு 2 கேள்வி என்னிடம் கேட்டார். முதலாவது கேள்வி, இன்று நீ மரித்து போனால் எங்கு போவாய்? முதலாவது கேள்வி, இன்று நீ மரித்து போனால் எங்கு போவாய்? இரண்டாவது கேள்வி, நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை நான் அறிவேன், ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய்? அந்த 2 கேள்வியோட பதிலாக தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, இன்று நீ மரித்து போனால் எங்கு போவாய்? சொத்து இருக்கலாம், சம்பாதித்திருக்கலாம், வீடு இருக்கலாம், பொண்டாட்டி, கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை, வசதி, வாய்ப்பு எல்லாம் இருக்கலாயா. ஆனால் இன்றைக்கு மரித்து போனால் உன் ஆத்மா எங்க போகும்? சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்ப என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உன் ஆத்மா எங்கு கடந்து சொல்லும்? நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு நான் மரித்து போன என் மனைவியை கூட வருவாங்களா? இன்னைக்கு நான் மரித்து போன என் பிள்ளையும் கூட வருமா? இன்னைக்கு நான் மரித்து போன இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச சொத்து, அந்த வீடு, அந்த பணம், அந்த அந்தஸ்து எல்லாம் என் கூட வருமா? ஒன்று கூட வராது. ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவில் மரித்தால் இயேசு வருவார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு நான் மரித்து போனால் இயேசு என்னுடன் வருவார். எப்படி வருவார்? வேதமத்தில் அழகான ஒரு ஓமை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனிதன் இருந்தால், லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தால், 2 பேரும் வாழ்ந்தார்கள். அந்த ஒரு வேளை வந்தது, லாசரு மரித்தான். அந்த லாசரு மரித்தான், அந்த ஐஸ்வர்யவான் மரித்து போனான். ஐஸ்வர்யவான் மரித்தான், யார் வந்தார்? ஆனா லாசரு மரித்தபோது யார் வந்தார்? தேவனுடைய தூதர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா. நான் மரித்தால் தேவனுடைய தூதர்கள் வர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்காக தேவன் கொடுக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை தேவன் பரலோகத்திற்காக கொடுத்திருக்கிறார். என்னுடைய வீடு என்பது இங்கல்ல, என்னுடைய நித்திய வீடு என்பது பரலோகம். அதற்காக நான் உனக்கும் எனக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கார். அதற்காக நான் உனக்கும் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கார். அதுக்காக நான் உனக்கும் எனக்கு ஒரு திருச்சபை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, ஒவ்வொரு செகண்ட் இயேசுவுக்கு, ஒவ்வொரு நிமிடம் இயேசுவுக்கு, ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு, எல்லா நாட்களும் தேவனுக்காக. அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், நான் ஆராதிச்சேன், கடந்து சென்றேன், அதல்ல. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை ஆராதிக்கும் தேவனுக்காக. ஒவ்வொரு மூச்சும் என் தேவனை ஆராதிக்கும். ஒவ்வொரு பேச்சும் என் தேவனை ஆராதிக்கும். ஒவ்வொரு சொல்லும் என் தேவனை ஆராதிக்கும். ஒவ்வொரு பார்வையும் தேவனோடு இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் தேவனோடு இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, தினந்தோறும் உள்ளான இருதயத்தில் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 34 அதிகாரம் 1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திர துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படவில்லை. எப்பொழுதும், வார்த்தை கவனிங்கள், எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் பாடினானே, சங்கீதக்காரன் ஆராதித்தானே, சங்கீதக்காரன் துதித்தானே, சங்கீதக்காரன் தேவனோடு இருந்தானே, அந்த அபிஷேகம் இன்றைக்கு எனக்குள்ள வேணும். நான் தேவனுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம், தேவனுக்குள்ளாக கிருபை, தேவனுக்குள்ளாக இருக்கிற வாஞ்சை எனக்குள்ளாக வேண்டுமே. ஆண்டவரே, தாக உள்ளமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர் அல்லவா?
வறண்ட நிலங்களில் ஆறுகளை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு ஆத்துமா பாரம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ஆத்துமா பாரம் இருக்கிறதா? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம்ம இன்னைக்கு எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, அபிஷேகம் தேவன் எனக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. போதும், நிறுத்திக் கொள்ளுங்கள். வசனம் எல்லாம் சொல்லுகிறது, தேவன் எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? எதுக்காக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தான் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம் தேவனுக்காக செய்தது என்ன? ஹல்லேலூயா. அபிஷேகம் எதுக்கு? சபையில குதிக்கிறதுக்கா? இல்ல. அபிஷேகம் எதுக்கு? தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக நான் தேவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? எதுக்குன்னு தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. அதை பிறர் முன்னே காண்பிப்பதற்காக அல்ல, தேவனுக்கு முன்பதாக காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. அபிஷேகம் மனிதனால் கொடுக்கப்பட்டது அல்ல, அபிஷேகம் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, அபிஷேகம் பெற்றுக்க நாம் ஆண்டுக்காக ஓடாமல், ஆண்டுக்காக செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு எல்லாரும் அபிஷேகம் பற்றோம். இந்த நாள், இந்த தேதி, இது எல்லாமே வச்சிருக்கோம். ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இருளில் ஜனங்கள் இருக்கிறார்களே, அந்த ஜனங்களுக்கு மெய்யான ஒளியை குறித்து சொல்வது யார்? இருண்டதொரு வாழ்வை இன்னமும் காண அந்த திருமுகத்தை எப்படி அவன் பார்ப்பாங்க? சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அவர்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பாங்க? போல் கேட்கிறாரு. நான் போகவிட்டால் யார் போவது? நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பது? நாம் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பது? சுவிசேஷம் என் மேல் விழுந்த உங்கள் மேல் கடமை. ஹல்லேலூயா. திருச்சபை வருவது கடமை, வேத வாசிப்பது கடமை, அப்படி நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு வருவதும் தேவனுடைய சித்தம் தான். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது கடமை அல்ல, திருச்சபை வருவது கடமை அல்ல, ஊழியம் செய்வது கடமை அல்ல, அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. நமக்காக பலியான அந்த இயேசுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? 2 நாட்கள் சிலவங்க உபவாசம் இருப்பீங்க, 40 நாட்கள், எல்லாம் சரிதான். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு எத்தனை நம்ம சொல்லி இருக்கோம்? ஈஸ்டரோட ஒரு சிலுவையின் பாடு முடிந்து போகல, ஈஸ்டரோட ஒரு சிலுவையின் உயிர்த்தெழுதல் முடிந்து போகல. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், எத்தனை ஆத்மாக்களை திருச்சபையில கொண்டு வந்திருக்கோம். எங்களை மாதிரி புறப்பட்டு போங்க, நான் வடநாட்டுக்கு போங்கன்னு சொல்ல வரல. தமிழ்நாட்டிலே சந்திக்கப்படாத கிராமங்கள் இருக்கிறது அல்லவா? தமிழ்நாட்டில எவ்வளவு ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்காங்க அல்லவா? அந்த மக்களுக்காக சுவிசேஷம் சொல்றதுக்கு நானும் நீங்கள் தயாராகவில்லை என்றால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? உன் அபிஷேகம் பெருக வேண்டும் என்றால், உன் அபிஷேகம் அனல் மூட்டப்பட வேண்டும் என்றால், உன் அபிஷேகம் தீர்க்க தரிசனம் நிறைய வேண்டும் என்றால், உன் அபிஷேகம் இன்னும் வல்லமை பெருக வேண்டும் என்றால், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெருக வேண்டும் என்றால், அபிஷேகம் படுக்க பெற்றுக் கொண்ட நீ தேவனுக்காக என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. அப்படின்றதான் பெருகும் இல்லையா? கிணத்துல தண்ணி தேங்கி இருந்தா அது யூஸ் பண்ணாம இருந்தா தண்ணி நல்ல தண்ணியா இருக்குமா? எடுக்க எடுக்கதான் புது தண்ணி ஊறும். ஊழியம் செய்ய செய்யதான் புதிய கிருபை பெருகும், புதிய அபிஷேகம் பெறும். இல்லைன்னா அழுக்கடைந்த கிணறு தான், பால் அடைந்து போன கிணறு தான். அபிஷேகத்துல மகிமையை பார்க்கவே முடியாது. அதே அபிஷேகம் அதே தான், அப்படியே தான் இருப்பீங்க. அபிஷேகம் ஒரு மாற்றத்தை பார்க்கவே முடியாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி, கடந்த மாதம் நான் மணிப்பூர்ல தான் இருந்தேன். தெருவோரங்கள், மணிப்பூர்ல ஸ்ட்ரீட்ல தெருவோரங்களை பார்க்கும்போது ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க. பாஸ்ட் டிராவல் பண்ணிருப்பாரு தெரியும் நினைக்கிறேன். ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருப்பாங்க. மேக்சிமம் நேபாளி மக்கள் தான் இருப்பாங்க. நேபாளிஸ் இல்லைன்னா நாகா மக்கள் தான் இருப்பாங்க இந்த கடை வச்சிருக்கிறது எல்லாமே. அப்போ நான் தங்கியிருந்த கேம்பஸ்ல இருந்து என்னை கூட்டிட்டு போனாங்க ஒரு இடத்துல ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ஒரு புத்திஸ்ட், அவர் ஒரு பண்டிட்டு, ஹிந்து பண்டிட்டு. அவங்க 2 பேருமே ஒரு கடை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கடைக்குள்ளாடி டீயும் கிடைக்கும், சாராயம் கிடைக்கும், 2 கிடைக்கும். 2 அந்த கடைக்குள்ளாடி கிடைக்கும். லாரி டிரைவர் சாராயம் குடிக்க போவான், நம்ம டீ குடிக்க போவோம்.
2 கிடைக்கும் அதுக்குள்ளாடி. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாரு, இவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா, என் கூட வந்து சொன்ன ஜெபிக்க முடியுமான்னு. சரின்னு சொல்லிட்டு என் கையில் வச்ச கேட்டேன், எதுக்காக உங்களுக்கு ஜெபிக்கணும், ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா, இல்லை ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு சொல்லும்போது சொன்னாங்க. 2 வருஷமா அந்த பண்டிட் சொல்றாரு, என் பொண்டாட்டிக்கு அவங்க புத்திஸ்ட், ஒய்ஃப் புத்திஸ்ட், தமாங்கு, பின்னாடி ஒரு வலி. 2 வருஷமா இம்பால் ஹாஸ்பிட்டலில், மணிப்பூர் இம்பால் ஹாஸ்பிட்டல், அந்த சேனாதிபதி இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போனோம், ஸ்கேன் எடுத்தோம், ஆனால் சரியாகவே இல்லை. டெய்லி பெயின் கில்லர் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க 2 இயர்ஸான்னு சொல்லிட்டு 2 வருஷமாக. சரி, நான் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கைகளை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண அந்த அம்மா சிரிக்குது. அந்த அம்மாவுக்கு கேவலமாக இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணுறது நமக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த அம்மா சிரிக்குது. நான் சொன்னேன், நீ எப்படி சிரிச்சுட்டு போ. நான் மனசுக்குள்ள நீ எப்படி சிரிச்சுட்டு போ, என் வேலை என்னது, உனக்கு ஜெபம் பண்ணுற வேலை தான். ஆனால் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சாலும் அந்த அம்மா சிரிக்குது. ஏன்னா அதுக்கு ஜெபத்தை பற்றியே தெரியாது, ஜெபம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால சிரிச்சிச்சு. சரி, அது அறியாமல் இருக்குது. ஹல்லேலூயா. அறியாமல் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நம்மளை ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. அறிந்தவர்களுக்கு அறிவிப்பது அல்ல, அறியாதவர்களுக்கு அறிவிப்பதற்காக தானே தேவன் நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வந்து ரூமுக்கு வந்துட்டேன். மறுநாளைக்கு என்னை கூட்டிட்டு போனவர் எனக்கு ஃபோன் பண்றாரு, அலெக்ஸ் நம்ம ஜெபம் பண்ணது வேலைக்கு ஆகுதுன்றாரு. என்னன்னு கேட்டேன். யாருக்கு நம்ம ஜெபம் பண்ண போனோமோ அந்த குறுக்கு வலின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா குறுக்கு வலி கிடையாதான், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அபிஷேகம். ஒரு நேரம் கிண்டல் அடிச்சவனே திரும்ப வருவான் நம்மளை தேடி, வேண்டான்னு ஒதுக்கினவனே திரும்ப வருவான் நம்மளை தேடி. அதுதான் அபிஷேகம். அந்த நேரத்தில் போயிட்டு நீ ஏமா சிரிச்சேன்னு அதுக்கு நான் சண்டை போட்டேன்னா எனக்கு அபிஷேகம் போயிடும். ஹல்லேலூயா. தாழ்மை ரொம்ப முக்கியம் ஊழியங்கள்ல. தாழ்மை இல்லைன்னா வாழ்க்கையில சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. தாழ்மை ரொம்ப முக்கியம் ஊழியங்கள்ல. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்ன வர சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணேன். தங்கி ஒரு கேம்பஸ்ல இருந்தேன், வர சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் வரவே இல்லை. மறுநாளைக்கு மனசு கேட்கல, வர சொன்னேன், வரலையே, ஏன் வரலன்னு சொல்லி அங்கே போனா அந்த மனைவி வருவதற்கு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த புத்திஸ்ட் அம்மா ஜெபத்துக்கு வர ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த பண்டிட் இருக்காங்க பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் கணவன், அவரு விட்டுடல. ஸோ இதனால் என்ன நடந்து போச்சுன்னா, உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் உண்டாகி சண்டை வந்து அவர் கம்பு எடுத்து அடித்து அந்த அம்மாவுக்கு 2 காலம் அடிபட்டு மறுநாளைக்கு போகிறேன். அங்கே ஒரே சண்டை அந்த வீட்டில். எல்லாம் கூடி நிற்காங்க, தெருவில் நிற்கிறவங்க. மிலிட்ரிஸ் தான் அந்த இடத்துல இப்போவும் பாதுகாக்கிறாங்க. இந்த மிலிட்ரிஸ் எல்லாருமே பாதுகாக்கிறாங்க. என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. சரி, நான் ஒரு ஊழியக்காரனாக போகிறேன். ஊழியக்காரனுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் உண்டு, அப்படி தானே. ஊழியக்காரன் போன அந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வரணும், அப்படி தானே. ஊழியக்காரன் போய் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வரல, நான் போய் எந்த யூஸும் கிடையாது. அதுதான் அபிஷேகம். ஸோ எல்லாரும் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, நமக்கு அந்த பாஷையும் புரியாது. அவங்க நேபாளி பேசுகிறாங்க, ஒரு சைடில் அவங்க மணிப்பூரி பேசுகிறாங்க, நமக்கு பாஷையும் புரியாது. நமக்கு தெரிஞ்சதோ அந்த உடைக்கப்பட்ட ஹிந்தி தான். அதுவும் தெளிவெல்லாம் வராது, வரும் ஏதோ கொஞ்சம் வரும், அதை வச்சுட்டு தான் ஓடுறேன். சரி, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த மொழியும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்வார், அப்படிதானே. அந்த அபிஷேகம் இருக்கும்போது மொழி பிரச்சனை தேவை இருக்கா? தேவையில்லை. என்னோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இதற்கு 1000 சில்லற கூட்டத்துக்கு மீட்டிங்ஸ் இந்த 3 வருஷத்துல நான் டிராவல் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேட்டர். நான் எங்கேயுமே டிரான்ஸ்லேட்டர் கொண்டு போனதே கிடையாது. எங்கேயுமே டிரான்ஸ்லேட்டர். நம்ம போறது யார் கூட? ஆவியானவர் கூட. அவர் தானே பேசணும். நம்ம எங்க பேச போறோம்? நம்மளை யார் பார்க்கணும்? அவரை தானே ஆண்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. 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 கவனிங்க, கடைசியில் அங்கே போனால் சண்டை. சரி, சமாதானப்படுத்தவங்கள 2 பேரையும் சமாதானப்படுத்தி அவங்க மேலே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜெபம் பண்ணிட்டு சும்மா வரல. என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த சண்டே இந்த திருச்சபையில் நான் இருப்பேன், அங்கே வாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணின்னு சொல்லிட்டு அடுத்த சண்டே திருச்சபைக்கு கணவன் மனைவி வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. நம்ம போகிற அந்த மக்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்றது? நம்ம போல எனக்கு நான் 2 வாரம் தங்கியிருந்தேன் அந்த மணிப்பூர் அந்த பையில. 2 வாரமும் திருச்சபைக்கு ஒழுங்கா வந்தாங்க. இந்த வாரம் என்னால் இந்த வாரம் நான் இங்கே இருக்கிறேன். நாட்டில் அங்கே நார்த் ஈஸ்டில் கிடையாது, இங்கே இருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, என்னை அபிஷேகத்தை பேசுகிற வார்த்தை. அந்த அபிஷேகம் கிரிய செய்யணும். நல்ல கவனிங்க, திருச்சேவையில் அபிஷேகம் கிரிய செய்யணும்னால் நீ அபிஷேகப்பட்டவங்கன்னா அந்த அபிஷேகத்தை தேவனுக்காக நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். வேலை செஞ்சாதான் அதுக்கு கூலி. வேலை செய்யாம ஏதாவது கூலி இருக்கா? கிடையாது. ஆண்டவர்கள் வேலை செஞ்சாதான் அந்த அபிஷேகம் பெருகும். அந்த அபிஷேக வேலை அது பண்ணி இயேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அவன்கிட்ட போய் சுவிசேஷம் இவ்வளவு பெரிய 2 நாள் 3 நாள் எல்லாம் சொல்லணும், ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. ஆண்டு சொன்ன இந்த வேலைக்கார சொஸ்தமான ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், அப்படிதானே? ஒரு வார்த்தை தான் முடிஞ்சு போச்சு. அற்புதம் நடந்துச்சா இல்லையா?
நடந்துச்சு. அபிஷேகம் பெற்றவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விலையேற பெற்றது. நல்ல கவனிங்க. அபிஷேகம் பத்தவங்க வளவளவன எல்லாம் பேசணும் தேவையே கிடையாது. ஒரு வார்த்தை பேசினாலும் போதும், அது வல்லமையாக இருக்கும். ஆண்டுடைய ஊழியர்களை பாருங்க, ஆண்டு சுவிசேஷத்தை பாருங்க. ஆண்டு வளவளவன எல்லாம் பேச மாட்டாரு. பிசாசை பார்த்து போனா போயிடும். அது நீ எங்க இருந்து வந்த, நீ எங்க இருந்த அப்படியெல்லாம் குடும்ப கதையெல்லாம் கேட்க மாட்டாரு. போனா போயிடும். லெப்ரசி தொழில்நோய்க்காரனை பார்த்து, அவன் லெப்ரசிக்காரனை பார்த்து, அவன் எங்க இருந்து வந்துச்சு, எத்தனை வருஷம் வந்து கேட்க மாட்டாரு. போனா போயிடுச்சு. அப்படிதானே? அந்த வார்த்தைக்கு வல்லமை கிடைக்கணும்னா நம்முடைய வார்த்தை அபிஷேகம் நிறைந்ததா இருக்கணும். நம்முடைய வார்த்தை அபிஷேகம் நிறைந்ததா இருக்கணும்னா நம்முடைய செயல்பாடு அபிஷேகம் நிறைந்ததா இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் அபிஷேகம் நிறைந்ததா இருக்கணும்னா ஆண்டுக்கொண்டு தினந்தோறும் வேலை செய்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தா அபிஷேகம் வேலை செய்யும். அவ எதுக்கு ஆண்டு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு? தரித்திரனுக்கு. எனக்கு அது யாரும் செய்யறது இல்ல. தமிழ்நாட்டில் இருக்க அபிஷேகம் பெற்றவங்க அந்த வேலை செஞ்சாலே போதும் இந்திய தேசம் மாறும். ஹல்லேலூயா. அது என்னுடைய விசுவாசம். ஏன்னா அதுக்கு தானே அபிஷேகம் பண்ணிருக்கான்னு வேதம் சொல்லுது. நான் அதை தப்பா சொல்றேனா? இல்ல அதே வேதம் தான் நீங்களும் வச்சிருக்கீங்க. உங்க வேதத்துல அதுன்னு எழுதியிருக்கு. எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க? தரித்திரத்துக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். அதை வச்சுட்டே இருக்கிறதுக்காக அல்ல. வச்சுட்டே இருக்கிறது பழசாயிட்டு தான் போயுமே தவிர புதியகளை பார்க்கவே மாட்டீங்க. நீங்க புதியவைகளை பார்க்கணும். அபிஷேகத்தை வச்சு இன்னும் பெருகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் சேலரி கிடைக்குன்னு வைங்களேன். அந்த 10,000 ரூபாய் சேலரியிலே 60 வருஷம் ஓட்டிடுவீங்களா? அப்படிப்பட்ட கம்பெனியில் நீங்க வேலை செய்வீங்களா? அப்படி வேலையில நீங்க இருப்பீங்களா? இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, எனக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் தான் அந்த வருமானமே கிடைக்கும் அந்த பிசினஸ்ல, அது சொல்லிட்டு அந்த மாசம் 1000 ரூபாயில இருப்பீங்களா 60 வருஷம்? இல்ல. அது பெருக்கிறதுக்கு தானே வழி பார்ப்பீங்க. உங்க தினந்தோற கூலிகள் பணத்தை பெருக்க வழி பார்க்குறீங்களே, ஏன் அபிஷேகத்தை பெருக்கிறது வழி பார்க்க கூடாது? அபிஷேகம் பணத்துல எல்லாம் வராதுங்க. நல்லா கவனிங்க, அதெல்லாம் பணத்துல வராது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எழுப்புதல் காசை வச்சு செய்யலாம்னு நினைக்காங்க. வரவே வராது. ஹல்லேலூயா. எழுப்புதல் எப்படி வரும்? மனம் திரும்புதல் தான். நினைவேங்கிற ஒரு பட்டணம் இருந்துச்சு, பாவத்துல நிறைந்திருந்துச்சு. ஆண்டவர் அதை தண்டிக்க நினைச்சாரு. யோனாவை அனுப்புறாரு. யோனாவின் செய்தியை கேட்டு மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அற்புதத்தை பார்த்தோ, தீர்க்க தரிசனத்தை பார்த்தோ மனம் திரும்பல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் தான் எழுப்புதலை கொண்டு வரும். அற்புதங்கள் எழுப்புதலை கொண்டு வராது. இன்னைக்கு தீர்க்க தரிசன பின்னாடி 4 கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எல்லாருக்கும் வேணுமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2வது கேட்கிறேனே, எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? அது எல்லாருக்கும் வேணுமா? ரொம்ப சந்தோஷம். 3வது ஒன்று கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் வேணும்? அது எல்லாருக்குமா? ரொம்ப சந்தோஷம். இப்ப 4வது ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? நல்லா கவனிங்க. எல்லாம் வேணும் கேட்டீங்களே, ஆண்டவன் என்ன செஞ்சோம்? அற்புதம் வேணும், தீர்க்க தரிசனம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இயேசு எத்தனை பேருக்கு வேணும் சொல்லுங்க. இன்னைக்கு அற்புதத்துக்கு பின்னாடி ஓடுறோமா இல்லையா? அற்புதத்துக்கு பின்னாடி ஓடணுமா இல்லையா? தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி இன்னைக்கு தமிழ்நாடு ஓடுதா இல்லையா? ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தமிழ்நாடு ஓடுதா இல்லையா? இயேசுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஓடுது. யோசிங்க. இயேசுக்காக ஓடுறது யாரு? எனக்கு எல்லா விஷயத்துக்காக ஓடுறதுக்கு ஆள் இருக்காங்க. அங்க இங்க இங்கன்னு சொல்லிட்டு, கிறிஸ்து அங்கே இருப்பார் அங்கே ஓடும், கிறிஸ்து இங்கே இருப்பார் அங்கே ஓடும், கிறிஸ்து மலையில அங்கே ஓடும். ஆனா உனக்கும் எனக்குமாக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கின அந்த இயேசுக்காக ஓடுவது யாரு? இன்னைக்கு இயேசு என்பது பேச்சுல அல்ல, இயேசு என்பது செயலில். நல்ல கவனிங்க. இயேசு என்பது பேச்சுல அல்ல, இயேசு என்பது நம்முடைய செயல்ல. ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சரமே, 2 கேள்விகள். இன்று நீ மரித்தால் எங்கு போவாய்? நீ கிறிஸ்தவன் என்பது தெரியும், ஆனால் எனக்காக என்ன செய்தாய்? இந்த 2 கேள்வியோட பதிலாக தான் இன்று முன்னாடி இருக்கிறேன். நான் தீர்மானம் எடுத்தேன், இன்னைக்கு நான் செத்தா பரலோகத்துக்கு போகணும். இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு போகணும்னா 2 விஷயம் செய்யணுங்க. நல்ல கவனிங்க, 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு என்னன்னு தெரியுமா? ஆண்டருக்காக வாழ்றது. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டருக்காக வாழ்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப 2வது ஒண்ணு சொல்றேனே, கவனிங்களேன். ஆண்டருக்காக ஊழியம் செய்யறது. ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் செய்யறீங்க? வாழ்றதுன்னா எல்லாம் கை வைத்திரும். செய்யறதுன்னு கேட்டான் போதுமே. இல்ல, என் வீடு இருக்கு, என் பொண்டாட்டி இருக்கா, என் கணவன் இருக்கா, என் பிள்ளை இருக்கா, என் பிசினஸ் இருக்கு, என் வேலை இருக்கு, இல்லையா? என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஆண்டவருக்காக போனேன். ஹல்லேலூயா. வசதி இருந்துச்சு, வேலை இருந்துச்சா, வேலை இருந்துச்சு, எல்லா செல்வங்களும் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இன்னைக்கு சைக்கிள் இந்தியா முழுவதும் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா.
விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லைன்னா எப்படி ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்வோம்? அதை அப்படியே நிறுத்திடும். அபிஷேகத்தை, வல்லமைய, கிருபைய, கிரியைகளை எல்லாத்தையும் நிப்பாட்டிடும். அது செய்ய விடாது. ஏன் தெரியுமா? அது எனக்கு வேணும், என் பொண்டாட்டி, என் கணவன், என் பிள்ளை, என் வீடு, என் பிசினஸ். என்ன பண்ணிடும்? தன்னலம் கருதாமல் பிறர் நலம். அப்படி ஒரு பாட்டு உண்டு இல்ல, தன்னலம் கருதாமல் பிறர் நலம் தேடிடுவோம். இயேசுவில் இருந்த சிந்தை என்னிலும் இருக்கட்டுமே. உன்னை வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுயத்தை சாகடிச்சா எங்க? பரலோகத்துல. இங்க இல்ல, பரலோகத்துல. அந்த லாஸ்ரு வாழ்ந்தா பாத்தீங்களா? அங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் வாழ்ந்த இடத்துல அல்ல. நீ ஐஸ்வர்யவனாக இருந்து விடாதே, லாஸ்ருவாக இரு. ஐஸ்வர்யவனுடைய பேர் பிரசித்தி பெற்றவன், பணக்காரன், எல்லாரும் தெரிந்தவன், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் இருந்துச்சு. ஆனா லாஸ்ரு பிச்சைக்காரன், யாராலும் கவனிக்கப்பாரற்று தெருவில் ஒரு துண்டு பிரெட் தானே, ஒரு துண்டு பிரெட்டுக்காக கையேந்தினவன் இப்ப எங்க இருக்கான்? ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். லாசரு எங்க? ரிச்னஸ் மேன். ஐஸ்வர்யன் எங்க கிடக்குறான்? அங்க இருந்து என்ன கேட்கிறான்? ஒரு துள்ளி. நல்லா கவனிங்க. நிறைய நினைக்கிறீங்க இறந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிலவங்க சொல்லியிருப்பீங்கல்ல, இந்த வீட்டுல சண்டை போடணும், நான் செத்த போனா நல்லா இருக்கும். வீட்டுல நம்ம அந்த கணவன் மனைவி யாராவது சண்டை போட சொல்லிடுவோம், செத்து போனா நல்லா இருக்கணும். நல்லா கவனிங்க. செத்து போன அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. இது இல்ல வாழ்க்கை. செத்து போன அப்புறம் தான் ஒரு மனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்படிதான் பைபிள் என்ன கட்டி கொடுத்திருக்கு, இயேசு என்ன கட்டி கொடுத்திருக்காரு. இயேசு நினைச்சிருந்தா 1000 வருஷம் இந்த உலகத்துல இருக்க முடியும். அப்படின்னா இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்கெல்லாம் தேவையில்லை, அவரே ஊழியம் செஞ்சுட்டு போயிருப்பாரு. இல்ல, இஸ்ரேல் இருந்து ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொன்னா போதுமா இருந்து தமிழ்நாடு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆமாவா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க இருந்துட்டு இயேசு தமிழ்நாடு ரட்சிக்கப்படட்டும். அன்னைக்கு குமரி கண்டன் இருந்துச்சு. சரி, குமரி கண்டன் ரட்சிக்கப்படும் சொன்னாலும் இந்த குமரி கண்டன் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய வார்த்தை போதுமா இருந்துச்சு. ஆனா ஏன் ஆண்டவர் செய்யல? நமக்குன்னு ஒரு பங்கு வச்சிருக்காரு. பரலோகத்துக்கெல்லாம் ஈஸியா சொல்றன்னு போக முடியாது. நிறைய நீங்க ஏதோ ஷார்ட்கட் இருந்து நிறைய கிறிஸ்தவர்கள் ஷார்ட்கட் தேடுறாங்க. பரலோகத்துக்கு போற எது ஈஸியஸ்ட் வழி இருக்கான்னு. ஒரு வழியும் இல்லை. ஆண்டுக்காக ஊழியம் செய்யாம ஒருவனும் போக முடியாது. கடினமா தான் இருக்கு. ஆனா சொல்றேன், இதான் சத்தியம். சத்தியம் உங்களை, இதான் சத்தியம். ஆண்டுக்கு வேண்டி ஊழியம் நல்லா நினைக்கிறோம். பாஸ்டர் செய்யணும், இல்ல நாங்க செய்யணும். அப்ப நீங்க எல்லாம் எங்க போவீங்க? நாங்க பரலோகத்துக்கு போயிருவோம். நீங்க எங்க போவீங்க? வசனம் அழகா இருக்கு. யூதான் புத்தகத்துல ஒரு கிறிஸ்துடைய உபதேசத்தை கொண்டு வராமல் உங்களுடைய திருச்சபையில ஏற்றுக்கொள்ளாதீங்க இருக்கும். கிறிஸ்துடைய உபதேசம் என்னது? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுது, புறப்பட்டு போங்கள் சகல ஜனங்களையும் எனக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார, குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும்தான் சீஷராகணும். அப்படி வசனம் இருக்கான். அப்ப நீங்க யாரு? சீஷர்கள். ஆமாவா இல்லையா? அவ சீஷரோட வேலை என்னது? சீஷரோட வேலை என்னது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அது அறிவிச்சா எங்க போக முடியும்? இல்லைன்னா உங்க கையில தான் இருக்கு. அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கான அதிகாரம் எனக்கு இல்ல, சொல்வதற்கான அதிகாரம் தான் இருக்கிறது. நியாயம் தீர்ப்பத ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்காரு, உன் கண்ணில் இருக்கிறது நீ பார்க்காம மத்தவங்க கண்ணில் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டுக்காக நீங்க எதையும் செய்யாமல் அங்க போகவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனில இல்ல கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களா வைங்களேன். யாராவது கம்பெனில ஒர்க் பண்றீங்களா? கவர்மெண்ட்ல யாராவது இங்க இருக்கீங்களா உங்க சர்ச்சில்? நீங்க வேலை செய்யலாம். யாராவது கூலி கொடுப்பாங்களா? சம்பளம் கொடுப்பாங்களா? மாசம் மாசம் யாராவது கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஒரு உலகத்தானே அப்படி நினைக்கிறானா, உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் எப்படி யோசிப்பாரு? அப்ப பரலோகத்துக்கான வேலை செய்யாம மேல போக முடியுமா? ஏதோ ஷார்ட்கட் இருக்கா? ஆண்டு சொல்லிருக்காரா நீ ஊழியமே செய்யக்கூடாதியா, ஈஸியா வந்துடலாம் ஆண்டு இங்கே சொல்லியிருக்காரா?
நல்ல கவனிங்க, வாலிப தம்பிங்க நிறைய பேர் இருக்கீங்க, நல்ல கவனிங்க. வாலிப தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கீங்க, நல்ல கவனிங்க. இந்த வயசுல நானே ஓடுறேன், உங்களால ஓட முடியாதா? இப்ப எத்தனை வயசு நினைக்கிறீங்க? எனக்கு எவ்வளவு இருக்கும்? 46 வயசு ஆகுது. இந்த 46 வயசுல என்னால ஓட முடியும்னா உங்களால ஓட முடியாதா? இந்த பயணம் இன்னைக்கு நேரத்தையும் ஆரம்பிச்சல, 20 வருஷமா ஓடிட்டு இருக்கேன். என்னோட முதலாவது மிஷனரி பயணம் சிக்கிம், மேல இருக்கும் பாருங்க, சிக்கிம் 2005 என்னோட முதல் மிஷனரி பயணம். ரெண்டாவது மிஷனரி பயணம் கர்நாடகா, கீழே இருக்கும் பாருங்களேன். அதுல 17 மாவட்டங்கள் இரவும் பகலுமாக இழுப்புதலுக்காக ஜெபித்தோம். அன்னைக்கு ஸ்மார்ட் போன் எல்லாம் கிடையாது, அன்னைக்கு ஸ்மார்ட் போன் எல்லாம் கிடையாது, கூகுள் எல்லாம் தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கர்நாடகாவில் இருக்கிற 17 மாவட்டங்களோட பஸ் ஸ்டாண்ட்ல தான் தூங்குறேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி தூங்கி ஒவ்வொரு மாவட்டங்களும் எழுப்புதலுக்காக ஜெபித்தேன். அது யார் பார்த்தா? உலகம் பார்த்துச்சு, பார்க்க வேண்டியவர் பார்த்தார். ஹல்லேலூயா. நான் செய்யற ஊழியத்தை பார்க்கிறவங்க பார்க்கணும். மனிதன் பார்த்து ஒரு யூஸ் கிடையாது. ஏன்னா மனிதனை நம்பி நான் ஓடல. யாரை நம்பி ஓடுறேன்? கர்த்தரை நம்பி ஓடுறேன். நாளோட சாப்பாடுக்கு நான் ஆண்டவரை தான் பார்க்கிறேன், நாளோட தேவைக்கு நான் ஆண்டவரை தான் பார்க்கிறேன், நாளோட ஊழியத்துக்கு நான் அவரை தான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நேரம் இருக்கும் என்று நான் சொல்லுவேன், விரிவாக சொல்லுவேன். அடுத்த கவனிங்க, என்னோட 3வது மிஷனரி பயணம். 4வது மிஷனரி பயணம் அந்த வெள்ளையா இருப்பாங்க, நேபாள். அந்த நேபாள் தேசத்துல 4வது மிஷனரி பயணம். காடுகள் பகுதியில தான் ஊழியங்களை செய்தேன். அங்க தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. குளிக்கணும்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுப்பான். 1 லிட்டர் தண்ணி பாட்டில் யார குளிக்க முடியுமா? தொடச்சுதான் எடுக்க முடியும் உடம்ப. அப்படிப்பட்ட இடங்கள்ல ஊழியல் செய்தேன். கரண்ட் கிடையாது. இப்படி எல்லாம் கூடுவாங்க. நைட்டு பிரசங்கம் பண்ணணும்னா எவனே தெரியாது முன்னாடி இருக்கிறது. டார்ச் லைட் வச்சிருப்பேன். அந்த செய்திகள் இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. செய்திகள் அந்த டார்ச் வச்சு அடிச்சு வச்சுதான் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்றது அந்த இரவு பொழுதுல. அதனுடைய 4வது பயணம். 5வது மிஷனரி பயணம் இந்த நார்த் ஈஸ்ட் பகுதி பாருங்க, அது சிக்கிம்ல தொடங்கி 8 மாநிலங்கள் டிராவல் பண்ண, 8 மாநிலங்கள் டிராவல் பண்ணி சுமாராக 25 கூட்டங்கள் நடத்த கிருபை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பாருங்களேன். இந்த கன்னியாகுமரியில இந்த காஷ்மீர் பஹல்காம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெககான் ஒரு வார்த்தை போன வருஷம் பயங்கரம் அடிபட்டுச்சு, ஒரு தீவிரவாதி தாக்குதல். அந்த பெகல் அந்த இடம் வரைக்கும், காஷ்மீர் இந்த கன்னியாகுமரிக்கு அது வரைக்கும் 12 மாநிலங்கள் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 45 கூட்டங்களும் 10,500 கிலோமீட்டர் டிராவல் பண்ற கிருபை கொடுத்தாரு. அதோட 6வது மிஷனரி பயணம். 7வது மிஷனரி பயணம் ஒரு விசேஷித்த பயணம். சென்னை திருமங்கலம், சென்னை. அதில் சென்ட் தாமஸ் மவுண்ட் பார்த்துருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்களா? சென்ட் தாமஸ் மவுண்ட் போனது கிடையாது. தோமா ரத்ன சிந்தனை ஒரு பகுதி. அந்த சென்ட் தாமஸ்ல இருந்து டெல்லி வரைக்கும் நடந்து ஜப நடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜப நடை, ஜப பயணம். சென்னையில இருந்தே நடக்கணும். சென்னையில சும்மா மட்டும் நடக்கிற கிடையாது. ஏன்னா பயணம் சும்மா ஜப நாட்டம் கிடையாது. ஜபம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும், 2 செய்யணும். நடக்கணும், ஜபம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும். இதான் ஆண்டவர் செஞ்சார். செஞ்சாரா இல்லையா? ஆண்டவர் நடந்தாரா? எரியோக்கு நடந்து வந்தாரா? இன்னைக்கு நடந்து ஊழியம் செஞ்சா கேவலமா பார்க்குற சந்ததிகள் தான் நம்ம. நடந்து ஊழியம் செஞ்சா பாவப்பட்ட பாஸ்டர், பாவப்பட்ட ஊழியக்காரன், அப்படிதானே? அப்ப எங்க ஆண்டவர் அதோட பாவையா? இன்னைக்கு இயேசு வந்தாலும் எத்தனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இயேசு சூட்டு கோட்டெல்லாம் போட்டு பென்ஸ் BMW ஆடி கார்ல வந்து இறங்குவார்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா சாத்தா வந்து இறங்குவான், அந்த கிறிஸ்து அழகா வந்து இறங்குவான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை இயேசுவை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை தான். ஏன்னு தெரியுமா? நம்ம ஒரு கோட்பாடை வச்சுட்டோம். ஒரு பாஸ்டர்னா கார்ல தான் வந்து இறங்கணும், பாஸ்டருக்கு இவ்வளவு விசுவாசிகள் இருக்கணும், ஒரு பாஸ்டருக்கு இவ்வளவு பெரிய சர்ச் இருக்கணும், இவ்வளவு கிளை சபைகள் இருந்தாதான் ஒரு பாஸ்டர். இதுல இல்லைன்னா அவருக்கு பாஸ்டரே இல்லையா? நம்மளே கணிச்சிடுறோம். அதனால இந்த பாவப்பட்ட பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப மாறிட்டாங்க. வழி இல்லை, ஜனங்களுக்காக மாறிட்டாங்க. இப்ப ஆண்டருக்கு ஊழியம் செய்யறதை காட்டிலும் ஜனங்களுக்காக ஊழியம் செய்யறது வழி இல்லை. ஒரு பாஸ்டர்னா அழகா பாடணும். இப்ப அடுத்த கட்டம் வருது பாரு, சொல்றேனே. ஒரு பாஸ்டர்னா கண்டிப்பா பாடையே ஆகணும். 4-5 பாட்டு யூடியூப்ல போட்டே ஆகணும். வேற வழியே இல்லை. அவருக்கு பாட்டு தெரியுதோ இல்லையோ, அவர் போட்டுதான் ஆகணும். அவருக்கு கொஞ்சம் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடணும். அடுத்து அவருக்கு டான்ஸ் ஆட தெரியுதோ இல்லையா, அவர் டான்ஸ் ஆடியே ஆயிடணும். பாவம், அவர் முழங்கால போட்டு திறப்பில் நின்று ஜெபிப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவரை போட்டு நம்ம ஆட்கள் படுத்துற பாடு. அது பாஸ்டர்ஸ் கூட்டம் சொல்ல விரும்பல, நம்ம தான் மாத்திரம் இல்லையா? அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பதும் நம்ம தான், தவறான ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதும் நம்ம தான், வேற யாரும் கிடையாது. அவங்க சொன்னாங்களா நாங்க வந்து ஆடுவோன்னு, நம்ம கை தட்டம் தானே அவங்க ஆடினாங்க. அவங்க தீர்க்க அடுத்தது, இப்ப அடுத்த கட்டம் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். பாவம், அவருக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருப்பாரு.
அந்த ஒவ்வொரு போதற்கும் ஒவ்வொரு அழைப்பு. ஆமாவா இல்லையா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக இருக்க முடியாது, எல்லாரும் இது அற்புதங்கள் செய்யறவங்க இருக்க முடியாது. அப்படித்தானே? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள் தானே. இப்ப என்னடானா எல்லா வரமும் ஒரு இடத்துல செயல்படணும். நம்மளே பைபிளை மாத்திரம் ஒருவன் இதை கூட்டினாலோ குறைத்தாலோ என்ன சொல்லியிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இருந்து பேரை கிறக்கி போடு. இன்னைக்கு மனநிலைமை, தமிழ்நாட்டில் இருக்க மனநிலைமை, ஒரு பாஸ்டர் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது யாரு நிர்ணயிக்கிறா? நம்ம தான் நிர்ணயிக்கிறோம். ஆனா இதை குறித்தாலும் நமக்கு கவலை கிடையாது. ஃபாதர் எல்லாம் ஒரு பாடல் இருப்பாரு, எதை குறித்து கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா. எனக்கு யார் மீதும் கசப்பு இல்லை. அல்லேலூயா. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போறது ஆண்டவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு. அதை நான் என் ஆசீர்வாதத்துக்காக வாய் அடைச்சிட்டு போறேன், அப்புறம் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. என் சுயத்திற்காக நான் பிரசங்கிக்க கூடாது, பரலோகத்துக்காக நான் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாருங்களேன். ஸோ என்னுடைய 7வது மிஷனரி பயணம் சென்னையிலேருந்தே நடக்கணும். சென்னையிலேருந்து நடந்து நம்ம இதுலேருந்து மார்த்தாண்டவர் நடக்கிறதுக்கே கஷ்டம். யாரும் நடந்திருக்கீங்களா? சென்னை எங்கே இருக்குன்னு பாருங்க, டெல்லி எங்கே இருக்குன்னு பாருங்க, சென்னையிலேருந்தே நடக்கணும். என் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒவ்வொரு நாளும் நடந்தது இருக்கும். சென்னையிலேருந்தே நடக்கணும். நடக்கிறது மட்டும் கிடையாது, ஜெபம் பண்ணணும். அடுத்தது என்னது? சுவிசேஷம் சொல்லணும். இப்போ நீங்க பார்க்குறீங்க, கால்கடி இருக்க தொலியெல்லாம் புது தொலி எல்லாம் பிஞ்சிடுச்சு. பிளாஸ்டர் போட்டு நடந்தோம். ஏன் இயேசு நடந்தார், ஏன் நான் நடக்கக்கூடாதா? என் இயேசு நடந்து போய் ஜெபம் பண்ணார், நான் நடக்கக்கூடாதா? என் இயேசு போய் நடந்து போய் சுவிசேஷம் சொன்னார், நான் செய்யக்கூடாதா? நான் இயேசுவை காட்டிலும் மேலானவனா இன்னைக்கு? இல்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் பரலோகத்துல. அதையும் யோசிங்க. என்ன உலகம் தெரியாம இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு எத்தனை பாஸ்டருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவேன். அதுதான் என் வாழ்க்கை. 20 வருஷம் முடியாம பண்ணேன். கன்னியாகுமரியில் யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்கு என்ன தெரியாது. ஆனா என்ன தெரிந்தவர் ஒருவர் இருக்கார், என் அனுப்பினர் ஒரு இருக்கார், அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க தினந்தோறும் பேசுறோமே, நாங்க தினந்தோறும் நடக்கிறோமே, நாங்க தினந்தோறும் ஜெபிக்கிறோமே. இயேசுவை வருஷத்துக்கு ஒரு பாக்குறது கிடையாது, டெய்லி பாக்குறேன். ஹல்லேலூயா. நான் பாக்குற இயேசு உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்ல 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் வந்து பாப்பேன் எங்க சொன்னாரா? இல்லையா? இல்லையே. நான் தினந்தோறும் பாக்குறேன் இயேசுவ, நான் தினந்தோறும் அந்த பரிசுத்த ஆவியானோட நடக்கிறேன். அதே ஆவியான உங்க கூட நடப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். போதும். அந்நாட்களில் என் ஆவியை ஊற்று. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாவர் மேலும், குழந்தைகள் மேல ஆமா, வாலிபர் மேல ஆமா, உங்க பெரியவர் மேல ஆமா, எல்லா மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நடக்க பழகுங்கயா, இயேசுவோட நடக்க பழகுங்கயா. ஹல்லேலூயா. இதனுடைய 7வது மிஷனரி பயணம் 3095 கிலோமீட்டர்கள் நடந்து 177 கூட்டங்கள், அதில் 1,00,000 ஆத்மாக்களை சந்திப்பதற்கான கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு ஜெப யாத்திரா இல்லை ஒரு ஜெப பயணம் போனேன்னா, இல்லை ஒரு சுவிசேஷம் பயணம் போனேன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கணும். போயிட்டு வெறுமையா வரக்கூடாது, போயிட்டு கனிகளோட வரணும். ஏன் தெரியுமா? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு. நான் போனேன்னா கனியோட வரணையா. இன்னைக்கு மரம் அழகா நிக்குது, கனி இல்லை. சபையில பாத்தீங்கன்னா அழகா இருக்கிறாங்க, எல்லாருமே மரமா நிக்கிறாங்க, கனியை பார்த்தா கனியை காணும். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு போடப்படும். என்ன தெரியுமா அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாளில் வெட்டுண்டுனா நியாய தீர்ப்பு நாளில் அக்னியில் போடப்படும் என்ற நரகத்தில் போடப்படும். அந்த மரத்தை நம்ம தான். நம்ம வாழ்க்கையில கனியிலன்னு வைங்களேன், பார்க்க அழகா இருப்போம், பச்சை பசையில கிளைகள் எல்லாம் விட்டு இலைகளெல்லாம் இருக்கும், பெரிய பிரம்மாண்ட மரமா இருக்கும், கனி இருக்காது. அப்படி கனி இல்லாத மரங்கள் எல்லாம் வெட்டும் அக்னியில் போடப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனுடைய 7வது மிஷனரி பயணம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது 8வது மிஷனரி பயணம். ஆண்டவர் எல்லா பயணங்களும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தரிசனம் தான். அந்த தரிசனத்தின் அடிப்படையில தான் அந்த ஒவ்வொரு பயணங்களும் முடிப்பா. ஆண்டவர் அடுத்த தரிசனத்தை கொடுப்பாரு.
ஆனா இன்னைக்கு சொல்றதுக்கான நேரம் இல்லை. 12 சிலர்களை நான் முடிக்கணும். ஒவ்வொரு தரிசனம் இன்னும் பிற்பாடாக சந்திப்பு ஆண்டவர் கிருபை கொடுத்தாருன்னா நிச்சயமாக அந்த பயணம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். எதுக்கு நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறேன், இந்தியா முழுவதும் ஏன் நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற தரிசனம் என்ன, கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். கவனிங்க. இப்போ பண்ணுறது 8வது மிஷனரி பயணம். எதுக்கு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சுருக்கமாக சொல்கிற தரிசனத்தை எலாபரேட் சொல்ல முடியாது. 3 காரியங்கள். லூக்கா புஸ்தகம் 17வது அதிகாரம் 26, 27, 28, 29 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 2 பழைய போல் நடந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். 1 நோவா, 2வது சோதமன் கோமரம். 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். நோவான் காலத்தில் என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு நடந்துச்சு. சோதமன் என்ன நடந்துச்சு? அக்னினால ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. 2 நியாய தீர்ப்புகள் நடக்குது அங்க. அப்ப ஆண்டவர் வந்து சுட்டி காட்டுறார், கடைசி நாட்கள்ல நோவா காலத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் மனுஷனுடைய வருகிற நாட்களிலும் நடக்கும். என்ன நடந்துச்சு வாசிங்க. 26, 27, 26 வாசிங்க. லூக்கா 17, 26 சீக்கிரம். நோவா நாட்கள் நடந்ததை போல நடக்கும். பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். போதும். என்ன நடந்துச்சு? ஜலப்பிரளயம் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? குடித்து புசித்தார்கள். அது என்ன சாராயம் குடிச்சாங்களா? சாப்பாடுக்கு இங்க முக்கியத்துவம். இன்னைக்கு அதுதானே. மார்த்தாண்டுல போனீங்கன்னா ஃபுட் கார்னர் இல்லாத இடமே பார்க்க முடியாது. எங்க போனாலும் ஹோட்டல் தான். விதவிதமான ஜூஸ் இல்லையா? நம்ம யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு விதவிதமான ஜூஸ், விதவிதமான தின்பண்டங்கள், விதவிதமான காரியம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்றேன்னு வையன், உடனே செகண்ட்ல எடுத்து கையில கொடுத்துருவானா? நீ பைனாப்பிள் சொன்னாலும் சரி, ஆரஞ்சு சொன்னாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் எடுக்கும்ல, 10லேருந்து 15 நிமிஷம். அதுக்கு பிறகுதான் என்ன கொடுப்பான் நமக்கு? கொடுப்பான் இல்லையா? 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு ஆரஞ்சு ஜூஸுக்காக காத்திருக்கிறோம். சபையில நம்ம காத்திருக்க மாட்டேங்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹோட்டல்ல போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி 1/2 மணிக்குள்ள இருந்து 1 மணிக்கு வரை காத்திருப்போம். சபையில 1 hour மேல செய்தி கொடுத்தா காத்திருக்க முடியாது. சிந்திப்பதற்காக சொல்கிறேன், சிரிப்பதற்காக அல்ல. ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி உன்னால வெயிட் பண்ணி குடிக்க முடியுது. ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி, சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது சாப்பாடு வெயிட் பண்ணி சாப்பிட முடியுது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல குறைஞ்சது இன்னைக்கு 1 மணிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆமாவா இல்லையா? சாப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனானா 1லேருந்து 1.5 மணிக்கு ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா திருச்சபைக்குள்ளாடி வந்தானா அந்த 1.5 மணிக்கு பண்றதே ரொம்ப கஷ்டம். இங்க நெளிஞ்சிருவோம், அங்க நெளிஞ்சிருவோம், இருக்க முடியாது. தண்ணி தாங்க வந்துடும், எங்கிட்டு தான் வருதுன்னு தெரியாது. வாஷ்ரூம் போக முடியாது, வந்துடும், எங்கிட்டு போகணும் வருதுன்னு தெரியாது. பரலோகத்தை போன நல்ல கவனிங்க. பரலோகத்தை போன சொல்லுவாங்க, நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஆண்டோட சொல்ல முடியுமா? தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கான் போயிட்டு வரேன், இல்ல நான் வாஷ்ரூம் போன தண்ணி தாகமா இருக்கு பரலோகம் ஆண்டு சொல்றாரு. உண்மை உள்ள ஒத்தக்காரன பா, அங்கதானே போனோம். பரலோகத்துக்கு அடுத்த பிறகு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. என்ன இடம்? நரகம். அங்க போறேன்னு கேட்பாரு. சர்ச்சில் உங்களால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார முடியலன்னா நம்ம எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும் சொல்லுங்க? அப்ப உண்மையத்தோட ஆராதிக்கிறோமா? சர்ச்சில் வந்தோடனே டைம் பார்க்குறோம் இல்லையா? இந்த டைம்ல தொடங்குறோம், இந்த டைம்ல முடிக்கிறோம். ஏன்னா நம்ம பிளான் வச்சிருக்கோம். வீட்டுக்கு போன உடனே, ஏன்னா நம்மளும் கன்னியாகுமரி தானே, அது மட்டனா இருக்கும், இல்ல பீஃபா இருக்கும், அது சிக்கனா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லாத என்கிட்ட நேரத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, அவங்க எல்லாம் எப்பவும் ஒருக்க தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்டாங்க, பிரதர் பாஸ்டர், சில இடத்துல பாஸ்டரும் கூடுவாங்க, சில இடத்துல பிரதரும் கூடுவாங்க, அது ஒவ்வொரு இடத்துல கூடுவாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்க நான்வெஜ் எல்லாம் வருஷத்துக்கு எத்தனை வாட்டி சாப்பிடுங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம என்ன பதிலா இருக்கோம்? டெய்லி. அது எப்படியா டெய்லி? 6 நாள் மீன் இல்லாத சாப்பாடு வீட்டில் இருக்காது. மீனோட தான் சாப்பாடு கன்னியாகுமரி ஸ்பெஷல். ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு பீஃப் இருக்குல்ல, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, இதெல்லாம் சாப்பாடு இருக்காது. அவன் ஷாக் ஆயிட்டான். எப்படி 6 நாளைக்கு வர மீன் சாப்பிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. எங்க ஆண்டருக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. பிடிக்குமா பிடிக்காதா? இயேசுக்கு ரொம்ப மீன் பிடிக்கும். ஹல்லேலூயா. சீஷர்ல கூட மீன் அவர் பொரிச்சு கொடுக்கிறாரு, ஃப்ரை பண்ணி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, உணவு தேவைதான். அளவுக்கு மீறினால் அல்ல, அளவுக்கு மீறினால் அது பாவமாக மாறிவிடும். நீ ஆண்டரை காட்டிலும்
உன்னுடைய உணவை நேசித்தால் அதுவும் பாவம் தான். நான் விபச்சாரம் பண்ணலையே, நான் மதுபானம் குடிக்கலையே, நான் பலரை ஏமாத்தல, எல்லாம் சரிதான்யா. ஆனா சாப்பாடுக்க மேல என்ன அதிகமா நீ சாப்பாட விரும்பினாலே அதுவும் பாவம் தான். எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலுமே லிமிட்டா தான் சாப்பிட முடியும். ஆர்டர் அதனால சுருக்கமா வச்சிருக்காரு. யானையோட வயர் வித்தியாசம், நமக்கு வேற வித்தியாசம். யானையோட வயர் நமக்கு கொடுத்தா யோசித்து பாருங்க எப்படி இருந்திருப்பான்னு. ஒருத்தன் பியூட்டி பார்லர் போக மாட்டீங்க, ஒருத்தன் ஜிம்மு பக்கம் போக மாட்டீங்க. ஏன்னா யானை ஜிம்மு பக்கம் போறது கிடையாது. அதுக்கு சரீரத்தை கொடுத்து அது ஒரு நாள் கூட கவலைப்பட்டது கிடையாது. அப்படியே தானே யானைக்கு சரீரத்தை குறித்து கவலைப்பட்டுச்சா? ஆனா நம்ம தான் கவலைப்படுவோம். என் சரீரம் எப்படி ஆகி போச்சு, அழகு இல்லையே, வெள்ளை இல்லையே, கருப்பு இல்லையே, அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க, நம்மளை பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. யானை ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லையா? கரெக்டா ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லையா? நம்ம தான் வாழ்க்கை பூரா கவலைப்பட்டு இருக்கோம். அவன் நெட்டையா இருக்கான், நான் குட்டையா இருக்கேன். அவன்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட காசு இல்லை. அவன் அழகா இருக்கான், நான் அழகா இல்லையே. ஆமாவா இல்லையா? நாளைய தினத்தை குறித்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னா நம்ம வருஷம் பூரா கவலை தான். இப்ப பாஸ்டர்மார்களுக்கெல்லாம் அதுக்கு அடுத்து சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, நாளைக்குள்ள கவலைப்படாதீங்க, நாளைக்குள்ள சாப்பாடு ஆண்டவர் கொடுப்பாரு. நான் நாளை உணவு கொடுத்து நான் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னு தெரியுமா? ஹிமாச்சல்ல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஹிமாச்சல் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? மலை. ரெண்டாவது ஆப்பிள் ஃபேமஸ். நம்ம சாப்பிட்ற ஆப்பிளெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆப்பிளே கிடையாது. தயவு செய்து நம்பிடாதீங்க. இது 200 300 விற்கிறதுல அங்கிருந்து ஒதுக்கப்பட்ட ஆப்பிள் தான் நம்ம சாப்பிட்றோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் போயிருது. அங்கே இருந்தாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருந்தாலும் தெரியும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது. நமக்கு ஆப்பிள் தெரிஞ்சாலும் ஒரு வெரைட்டி தானே இருக்குல்ல. 178 வெரைட்டிஸ் இருக்குங்க ஆப்பிளில் மட்டும். இந்த ஹிமாச்சல் விளையுது 178 வெரைட்டிஸ் ஆப்பிள் கிட்ட இருக்கு. ஏன்னா ஹிமாச்சலையும் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தங்கியிருந்து ஊழியர்களை செஞ்சேன். அவங்க சாப்பிட்ற ஆப்பிள் எல்லாம் நம்ம சாப்பிட முடியாது, அதெல்லாம் போயிருது. நம்ம சாப்பிட்றதுல இந்த லாஸ்ட்டில் நிற்கிறதா இங்கிட்ட வாரத்தில் 200 300 கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரைட், இப்போ கவனிங்க. ஆப்பிள் ஃபேமஸ், செர்ரி ஃபேமஸ், பல விதமான ஃப்ரூட்ஸ் அங்கே ரொம்ப ஃபேமஸ். நம்ம சைக்கிளில் போயிட்டு இருக்கோம், அதையும் கவனிங்க சொல்லிக்காரேன். ஜூரின்னு ஒரு இடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கிங் ஜூரின்னு ஒரு இடம் இருக்கு. ராம்பூர்ன்றது ஜூரி 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். ஸோ அன்னைக்கு காலமாக தான் நமக்கு எங்கே போகிறோன்ற வழி திறக்குது. அது எப்படி திறக்குதுன்னு பாருங்களேன். இவ்வளவு நாள் இந்த ராம்பூர் சுற்றி ஹிமாச்சல் இருக்கிற அந்த பயில எல்லாம் ஊழியர்களை செஞ்சேன். ஊழியர்களை செய்து முடித்த பிறகு நான் சொன்னேன், சரி 1 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னொரு இடத்துக்கு நான் கடந்து போனேன். ஏன்னா ஒரே இடத்துல அதிக நாட்கள் இருக்க மாட்டேன். சில நாட்கள் இருப்பேன், 1 மாதம். அது ஆண்டு எப்படி பரிசுத்தவான்கள் எப்படி நான் வழி நடத்துறாரோ அதன்படி தான். ஸோ அப்போ சொன்னேன் இன்னொரு இடத்துக்கு எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயுமே வழி திறக்கலை. அப்போ ஜூரியில் இருக்கிற பாஸ்டர் அவர் ஏதோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போயிருக்காரு. அவருடைய மனைவியும் அவருடைய மகள் மட்டும் தான் அங்கே இருக்காங்க வீட்டில். அப்போ என்ன வழிநடத்துற அந்த ஊழியக்காரர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஊழியக்காரர் கேட்குறாரு, இப்படி ஒரு பிரதர் சைக்கிளில் வர, ஒரு பாஸ்டர் சைக்கிளில் வராரு, ஒரு நாள் தங்குறது, நல்ல கவனிங்க, ஒரு நாள் தங்குறதுக்கு உங்கள் இடத்துல இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்முடைய இதுக்கு எல்லாமே பிளான்டோ ப்ரீ பிளான்டெல்லாம் கிடையாது. நாளைக்கு எங்கே இருப்பேன், எங்கே சாப்பிடுவேன், எங்கே மீன் இடம் ஒன்றுமே தெரியாது. அப்போ கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் இப்படி ஊழியத்துக்காக வெளியே வந்திருக்கேன், என் மனைவியும் என் மகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது, எது இருந்தாலும் என் மனைவிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுடுறேன்றாரு. அவர் மனைவிக்கு அடிச்சாரு, இப்படி ஒரு ஊழியக்காரன் சைக்கிளில் வராப்புல நான் கிடையாது, உன்னால் பார்த்துக்கிட முடியுமான்னு சொல்லிட்டு. அந்த மனைவி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அந்த வார்த்தை? ஊழியக்காரன் வருகிறான் என்றால் என் வாசல்களை நான் திறந்துதான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நான் ஒருபோதும் அடைக்கக்கூடாது. அது சைக்கிளில் வராரா, நிச்சயமா நான் திறந்து கொடுப்பேன்றாரு. இந்த 25 கிலோமீட்டர் எப்படின்னா மலை, அது செங்குத்தமான மலை. சாதா மலைகள்லாம் நம்ம பயணம் பண்ணிக்கலாம். செங்குத்தான மலை, சைக்கிள் பெடல் பண்ண முடியாது, உருட்டிகிட்டே போகணும். எப்படி உருட்டுவேன்னா 5 நிமிஷம் உருட்டுவேன், 5 நிமிஷம் மூச்சு வாங்கிடும். நம்ம சக்திமான சூப்பர் மேன் கிடையாது, சாதாரண மனிதன் தானே. எலியா எலியா இவ்வளவு பெரிய அற்புதம் சொன்ன எலியா குறிச்சு என்ன சொன்னாங்க? எலியா என்பவன் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். எலியன்பவன் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசியை நீங்க பார்க்க முடியாது. இங்கே தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, பொய்யான தீர்க்கதரிசிகள் தான். ஏன்னு தெரியுமா? எலியன்ற தீர்க்கதரிசிக்கு எத்தனை கார் இருந்துச்சுன்னு சொல்லுங்க, எத்தனை ரதங்கள் இருந்து. சரி, இன்னைக்கு கார்ல ரதங்கள் தானே, எத்தனை இருந்துச்சு சொல்லுங்க. எலியா எங்கிருந்து எங்க வரான்? எலியா எலிசாவும் நடந்துதானே வந்தாங்க, நடந்தானே வந்தாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு எல்லாம் கார்ல தான் போகுதுங்க, ஃபிளைட்டும் கார்ல தான் போகுதுங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்கிறது. பைபிள் அப்படி சொல்லியிருக்கோன்னு தெரியல, ஏன் பைபிள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்பவன் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, தனக்கு ஒண்ணு இல்லை, நானும் ஆண்டவர் என்ற அந்த ஆண்டோட இந்த வார்த்தை கேட்டு தேசங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதான் அவனுடைய வேலையை. அப்படிதானே?
அப்படிதானே பைபிள் படிச்சோம். ஆனா இன்னைக்கு இப்ப யாரும் பைபிளை மாத்தினது? ஆண்டவர் மாத்தினாரா பைபிளை? சத்தியத்தை அறிங்க. இன்னைக்கு வசனம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது சுயத்திற்காக. எலியா எப்படி இருந்தான் பாருங்க. அவன் எப்படி சொல்றான், அந்த வார்த்தை எப்படி சொல்றான்? எலியா அந்த வசனம் என்ன சொல்றது யாக்கோபுல? நம்மளை போல மாடுள்ள மனுஷன். எலியா சாப்பாடு குடிச்சு கவலைப்பட்டானா? காலங்கள் அவனுக்கு போஷித்து இருக்குது. அதுதானே தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லுகிறார் இவனத்தை கொண்டு வான்னு எங்கேயா சொன்னானா? இல்ல. எலியாவுக்கு ஒரு தடவை நல்ல காசு கிடைக்குது. யார்கிட்ட கிடைக்குது சொல்லுங்களேன்? ஒரு குஷ்டரோகி சோத்தம் பண்றாரு. யாரு? நாகமான் இல்ல எலிசா. பாருங்க, அப்படி எல்லாம் தீர்க்கதரிசி இருந்தாங்க. நம்ம தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசியோட நிலைமையை பார்த்தா அதுக்கு பின்னாடி தான் ஓடுறோம் இல்லையா? ஆண்டரை பார்த்து ஓடுறோமா? இயேசுவை பார்த்து யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன், நான் இயேசுவை பார்த்து ஓடுறேன்னு திறந்தோறோன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். அப்ப என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ளாடி இருக்குது? இயேசுவை பார்த்து ஓடலைன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? பைபிள் என்ன சொல்லுது? நானே வழியும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் தான் வழி உனக்கு. வேற எந்த தீர்க்கதரிசி வழியும் கிடையாது. இந்த உலகத்துல இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்காங்கல்ல பாருங்க, மெகா சர்ச்சஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, மெகா சர்ச்சஸ் பிரம்மாண்டம். யார் தான் வழி உங்களுக்கு? இயேசு தான். நான் கூட கிடையாது, இயேசு தான். இயேசு போல நடப்பதற்காக தான் ஆண்டவரை அனுப்பி இருக்கிறாரே தவிர இயேசு சொல்றதுக்கு அப்பாற்பட்டு பிரசங்கிப்பதுக்கு ஆண்டவரை அனுப்பல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வசனத்துல தான் பேசுறேன். என்னோட சுயத்துல இருந்து பேசுறதுக்கு அதிகாரம் எனக்கு இல்ல. வசனம் என்ன சொல்லிருக்கு அதை சொல்றதுக்காக தான் ஆண்டவரை அனுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கடந்த 20 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கறனால தான் உலகம் என்னை அறியவில்லை, ஆண்டவர் என்னை அறிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, எலியா நம்மளே பாடுவோம், நானும் பாடுவோம் தான். இவன் மலை ஏறணும், கால்லாம் வலிக்குது, குறுக்கு வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது. மலை ஏறணும், மலை சும்மா நடந்து ஏறினாலே கஷ்டம். இதுல வேற சைக்கிளிங் கொண்டு ஏறணும் மேல. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். போற வழியில ஏதாவது கடை இருக்குமா? ஒரு ஒன்றும் இருக்காது. அந்த காட்டு பகுதியில எல்லாம் போகும்போது அந்த தாகம், அந்த வேதனை, அந்த பசி, அதுல தான் நான் டிராவல் பண்ணணும். இதுல வேற ஹை ஆல்டிடியூட் ஏரியான்னு வாங்க, ஆக்சிஜன் கம்மியான ஏரியா. மூக்குல இருந்து ரத்தம் வரும், அதையும் தாங்கணும். மூக்குல இருந்தெல்லாம் ப்ளீடிங் எனக்கு, அதையும் தாங்கணும். ஒரு சைடு வலி, ஒரு சைடு பசி, ஒரு சைடு ப்ளீடிங், இதெல்லாம் தாங்கணும். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை கிடையாது. 2024 இப்போ இந்த சைக்கிளில், இந்த நூற்றாண்டுல ஒரு மிஷினரி செய்கிற ஊழியத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா ஒரு மத்தியான வேலை போய் சேர்ந்துட்டேன். அந்த பாஸ்டருடைய மக ரோட்ல வந்துட்டாங்க என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஜியோடியில். என்னால் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியல. அந்த பாஸ்டருடைய மக தான் என் சைக்கிளை பிடிக்கிறா, அந்த லக்கேஜில் அவள் தான் எடுக்கிறா. என்னால் நடக்கவே முடியல, காலில் அவ்வளோ வலி, மறுத்து போச்சு, நடக்க முடியல. ரோட்ல உட்காந்துட்டேன். அவள் சொன்ன ரோட்ல உட்காருங்க, ரோட்ல உட்காந்துட்டேன். ஏன்னா அவள் வீடு கீழே இருக்கு, மலைக்கு கீழே இருக்கு. இப்போ மலைக்கு மேலே போயிட்டு இருக்கேன். அவள் வீடு எங்கே இருக்குன்னா பாஸ்டர் வீட்டுக்கு மலைக்கு கீழே இருக்கு. இப்போ எப்படி ஏறணும் அதே மாதிரி கீழே இறங்கணும். இப்போ நான் கீழே இறங்குறது கூட பலன் இல்லை. அப்போ ஒரு கடை இருந்துச்சு, என் சைக்கிளு, என் லக்கேஜில் வச்சு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு, என் பைபிளும் ஒரு 2 துணி மட்டும் எடுத்துட்டு அது கீழே வரேன். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாயை தொடக்கிறேன், வார்த்தை வர மாட்டேங்குது, சத்தம் வரல, தளர்ந்து போயிடுச்சு, சத்தம் வரல. அவங்க ஜூஸ் என்னென்னமோ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்திருந்தேன். நைட்டு கொஞ்சம் பலன் வந்துச்சு. நைட் எனக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருந்துச்சு. ஹிமாச்சலில் இருந்த ஒரு வாலிப போதகர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாப்புல. அதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ டயர்டானாலும் சரி ஊழியத்தை செய்வேன். நிற்க முடியாது, நின்னாலும் சரி நிற்பேன். இன்னைக்கு என் காலில் பேண்டேஜோடு தான், அந்த பேண்டேஜோட நின்னதை இவ்வளோ நேரம் கூட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அடிபட்டாலும் நிற்பேன் என் இயேசுக்காக. ஹல்லேலூயா. சிலுவை சுமப்பதான் ஊழியத்துக்காக அழைத்திருக்குமே தவிர சிலுவை இறக்கி வச்சு ஓடுறதுக்காக ஊழியத்தை அனுப்பல ஆண்டவங்களா. ஹல்லேலூயா. சாயங்காலம் வந்துச்சு, நைட் அந்த ஜூம் மீட்டிங்கில் நான் பேசுகிறேன். இதை யார் கேட்குறா? அந்த தாயும் அந்த மகளும் கேட்குறாங்க, நான் எப்படி ஊழியம் செய்வேன், என்ன மாதிரி ஊழியம் செய்வேன், என்னை பற்றி தெரியவே தெரியாது. முதல் முறையில் அவங்க என்ன பார்க்குறாங்க, பாஸ்டர் கூட இன்னைக்கு தான் பார்க்குறாரு என்ன. இன்னைக்கு தான் முதல் முறையில் அவர் எப்படி இருப்பார், நான் எப்படி இருக்கேன் 2 பேரும் பார்க்குறோம். இதெல்லாம் நாங்கள் 2 பேரும் பார்த்தது கிடையாது. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வளர்ந்ததாலும் சரி, அவங்கள முதல் முறையில் பார்க்குறாங்க. அந்த ஜூம் மீட்டிங் பேசி முடிச்சு தூக்கிட்டேன். அதிகாலை வேளையில் போதர் வந்தார். போதர் வந்தோட அந்த மனைவி சொல்கிறாங்க, he is not an ordinary pastor, he is such a different man.
அரேஞ்ச் மீட்டிங். தமிழ்ல சொல்றேன், இவன் ஒரு சாதாரண போதர் கிடையாது, ஒரு வித்தியாசமானவர். சபையில் இருக்க எல்லாரையும் கூடுங்க, இன்னைக்கு ஒரு உபவாச கூட்டத்தை கூட்டுவோம். ஹல்லேலூயா. கூட்டத்தை ஒழுங்கு பண்ணது யாரு? நான் சொன்னேன், அவர் பழைய பாஸ்டர், 20 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி எங்கேயாச்சும் சொன்னேன்னா? ஒரு வார்த்தை இல்லை. உன்னுடைய செயல்பாடுகள், அதான் சொன்னேன், உன்னுடைய அபிஷேகம் செயல்ல வரணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இவ நான் பண்ண பிரசங்கத்தை தான் கேட்டாங்க. பாஸ்டர் அம்மா சொல்லி பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு ஃபாஸ்டிங் ப்ரேயர். 4 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் ஜனங்கள் வந்திருந்தாங்க. என்னுடைய செய்தியை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த பாஸ்டருடைய மக தான் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பகாடி லாங்குவேஜ் பேசுவாங்க, பகாடி ஹிந்தி 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. அவங்க தான் எனக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடிச்சுட்டு 3 மணிக்கு மீட்டிங் முடியுது. எல்லாருக்கும் ஜோம் பண்ணி கொஞ்சம் ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. என்னோட இருக்கைக்கு நான் போய் இருந்தேன். ஏன்னா மறுநாளைக்கு அந்த இடத்துல நான் புறப்பட்டு போனேன் அடுத்த இடத்துக்கு. இருக்கும்போது பாஸ்டர் ஃபுல் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு என்ன சொன்னார், பாஸ்டர் do not move from here, இங்கேருந்து போகாதீங்க, be with us, இங்கே தங்கி இருந்த உங்களோட ஊழியம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது இந்த மலை கிராமங்கள். ஹல்லேலூயா. இப்போ எது பேசுது? பரிசுத்த ஆவியானவர். நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். ஒரு மீட்டிங் 1100, 3 வருஷத்துல 1100 கூட்டம். ஒன்று கூட நான் அரேஞ்ச் பண்ணது கிடையாது, ஒன்று கூட நான் டிரான்ஸ்லேஷனுக்கு போனது கிடையாது. சரி, இதுக்கு போகிற வாரவழியில் நடந்த கதை தான் மறந்து போச்சு. இந்த செரி ஃப்ரூட்ஸை பார்க்குறேன். இந்த பாஸ்டர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி செரி பழம் மரத்தில் நிறைய நிற்கிது. ஒரு பேக்ஸ் இந்த சைஸுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 500 ரூபா. நீங்கள் போனாலும் இப்போ பார்க்க முடியும், 500 ரூபா. நான் யோசித்தேன், எனக்கு ஒருத்தனுக்கு 500 ரூபாய்க்கு அது தேவையில்லை, நான் ஒருத்தன் தானே, ஒன்று போதும் எனக்கு அப்படின்னு நினச்சேன். எதை ஆசைப்பட்டால் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. அதுக்குள்ள கதை தான் இது. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. காகங்களை பாருங்கள், அவர்கள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும். இந்த கதையை கேளுங்க. சரி, இப்போ எனக்கு ஒன்று சாப்பிடணும்னு ஆசை வர்றது இயற்கை தானே. அது ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே விளையிறது, ஃப்ரெஷ்ஷாக. நமக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, அங்கேருந்து வர்றது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஒன்று சாப்பிடான்னு நினச்சேன். சரி, இப்போ அந்த ஓரளவு தூரம் போன பிறகு இந்த பாஸ்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சைடில் ரெஸ்ட் எடுக்கும்போது என் ஃப்ரெண்டில் ஒருத்தன் ரோட் சைடில் வந்து செரி வித்துட்டு இருக்கான். அவன் ஒரு தடவை பார்த்தான், நான் அவனை ஒரு தடவை பார்த்தேன். அவன் 2வது தடவை பார்த்தான், நான் அவனை 2வது தடவை பார்த்தேன். அவன் 3வது தடவை பார்த்தான், நான் அவனை 3வது தடவை பார்த்தேன். 3வது தடவை பார்க்க ஒரு பாக்ஸோட கிட்ட வந்துட்டான். அவன் ஓப்பன் பண்ணி என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவு வேணாலும் நீ சாப்பிட்டுக்கான்ட்டான். அவன்கிட்ட நான் கேட்டேன், இல்லை, நான் கேட்டது எங்க கேட்க கூட இல்லை, மனசுல நினைச்சது. யார் கொடுத்தா? அதுதான் என் அபிஷேகம். நாளை தினத்தை குறித்து நான் எதையானாலும் சரி, நான் போட்டிருக்கேன் பாருங்க அந்த ஷர்ட்டு, அதுவும் என்னோடது இல்லை. இது பல்வாழ்ன்ற ஹரியானால பல்வாழ்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு முடிவெட்டவர் இருக்காரு. அங்கேதான் அங்கே இருக்க முடிவெட்ட போறது உண்டு. அப்போ அவங்க ஒரு குடும்பத்தில் கூட்டிருந்தாங்க, ஜோமனை வாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஜோம் பண்ணுறதுக்கு. ஜோம் பண்ண போனால் எல்லாருக்கும் ஜோம் பண்ண முடியுது. இந்த முடிவெட்டுறவங்க வராரு அங்கே ஜோம் பண்ணுறதுக்கு. அவரை வச்சா அவர் கை வச்ச உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம நினைச்சேன் சாத்தா ஆட ஆரம்பிச்சுடா. அது உடனே சொல்றது நான் பயங்கரமானவன். நான் நினைச்சேன் இந்தியாவில் இருக்க எல்லா சாத்தனையும் பார்த்துட்டேன், இன்னும் ஒன்றை பார்க்கறது ஒரு குறையா? கடைசியில் அதுக்கு நைட்டு போராடி ஜோம் பண்ணி முடிவெட்டுறக்காரங்க சரீரத்துலேருந்து சாத்தான் போயிட்டு மறுநாளை காலம் அவர் வீட்டில் தான் தங்கி இருக்கிறேன். அவர் சொன்னார், என் கூட பாருங்கன்னு சொல்லிட்டு போய் இந்த ஒரு ஷர்ட்டை வாங்கி கொடுத்தாரு. நான் போட்டிருக்க பேண்ட்டு, அதுக்கும் ஒரு கதை சொல்லுவேன். அந்த பேண்ட் நாகாலாந்துலேருந்து கிடைச்சது. நான் போட்டிருக்க செப்பல், அது உத்தரப்பிரதேசிலேருந்து கிடைச்சது. நான் வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளும் இயேசு யாருன்றத சொல்லுவேன். நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? நான் போட்டிருக்க ஒன்னொன்னுலையும் நான் இயேசுவை சொல்லுவேன். எனக்கு இயேசு இதை எப்படி கொடுத்தாரு எனக்கு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் யார்ட்டையாவது எனக்கு கொடுப்பதுக்கு துணிகளை கொடுங்க கேட்டானா? இல்லை, கொடுத்தாரு ஆண்டவர் எனக்கு. என் வாழ்க்கையில பேசுற ஆண்டவர், என் வாழ்க்கையில செயல்படுத்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டாரா? ஒரு மிசோரம் பாஸ்டர் நீ போவாங்க, மிசோரம் அந்த ரூட்ல போவாங்க, ஜபாத்ரைக்கு. மிசோரம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். வழி தவறி போயிட்டேன். நெட்டு சரியா ஒர்க், வழி தவறி போயிட்டேன். அவர் காட்டு வழியில போயிட்டேன். நெட்டெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ பயங்கர சந்தேகம். ஈவினிங் ஆக போகுது, எங்கடா தங்க போறது? காட்டில் தங்க முடியாது. என்கிட்ட டென்ட் வச்சிருக்கேன். டென்ட் வச்சிருந்தாலுமே அந்த மலை சரிவான மலை போட முடியாது. சரிஞ்ச மலையில டென்ட் நிற்காது, சரிஞ்சு கீழே போயிடும். பிளெயினான இடம் தான் வேணும். நான் டிராவல் பண்றது சரிவான இடம், டென்ட் போட முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் யோசித்தேன், சைக்கிளோட நான் நிற்கிறேன். சைக்கிள்ல இருந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டர் அங்கிட்டு போகணும்,
அங்கிருந்து இங்கே ஒரே விட்டுறணும், இந்த நைட்டு ஃபுல்லாக இங்கிட்டு அங்கிட்டு தான் அடிக்கணும். எனக்கு தங்குறது எங்கன்னு தெரியலையே, காடு ஒருத்தனை இல்லை. நான் ஹெல்ப் பண்ண எடுப்ப தான் என் வண்டியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, ஒருத்தனை ஹெல்ப் பண்ணல. இப்போ சாயந்தரம் போகுது, காலம்லேருந்து ட்ராவல் பண்ணுறது, சாப்பிடவே இல்லை, பசியோடு இருக்கிறேன், தண்ணி குடிக்க முடியல, எதுவுமே இல்லை, காலம்லேருந்து ட்ராவல் பண்ணது. இப்போ தங்குறதுக்கு இடம் வேணும் எனக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காடு டென்ட் போடவும் முடியாது. நான் நினச்ச சைக்கிளில் நீங்கள் இந்த 1 கிலோமீட்டர் அங்கிட்டு, அங்கேருந்து இங்கே 1 கிலோமீட்டரு, அந்த நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் ட்ராவல் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு நினச்சிட்டு சைடில் நிற்கிறேன், ரோடோடைய சைடில் நிற்கிறேன். 1 வே தான், 2 வே கிடையாது, 1 வே ரோடு தான். சைடில் நிற்கிறேன். ஒரு லாரி என்னோட வந்தான், அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு வரான். என் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு கேட்டான், எங்கே போகிற, நைட் ஆக போகுது, நீ எங்கே போகிற? நான் ஐசால், அதான் கேப்டன், மிசோரமுடைய கேப்டன், ஐசால் போகணும். நான் சொன்னேன், இன்னும் 60-70 கிலோமீட்டர் மேலே இருக்கேன், நீ எப்படி போவ இந்த நைட் நேரத்தில் அப்படின்றான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி முடிக்கவும் ஒரு பேக் நிறைய வாழைப்பழம், வாழைப்பழத்தை கையில் கொடுத்துட்டான். இப்போ வாழைப்பழம், நான் சைக்கிள், நாங்கள் 3 பேர் இருக்கோம். வாழைப்பழத்தை வச்சு என்ன சாப்பிட தான் முடியும், வேற என்னத்தை செய்ய முடியும்? நைட் எவ்வளோ தான் சாப்பிட்றது, அது ஒரு பேக் நிறைய வாழைப்பழம். அது 3 நாள் சாப்பிடும், அந்த அளவுக்கு இருக்குது. எங்கிட்ட சாப்பிட முடியும்? என்னையா இவன் ஏதாவது அவங்க பண்ணான்னு பார்த்தா வாழைப்பழத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். 5 நிமிஷம் கழியுது, அதே ட்ரக்கு ஏன்னா திருப்ப முடியாது, சிங்கிள் வே தானே, ரிவர்ஸ் கியரில் வரான். 5 நிமிஷம் லேட்டர் ட்ரக் ஆஃப் பண்ண, லாரி ஆஃப் பண்ணா, என் பேகு என் சைக்கிள் எல்லாத்தையும் தூக்கிற அவன் லாரியில் போட்டான், வந்து உட்காருட்டான். நீங்கள் என்ன நினைப்பியா, எவனே தெரியாத ஒருத்தன் இவன் லாரியில் உட்காரனா எங்கடா கொண்டு போகிறான்னு நமக்கும் தெரியாது. ஆனால் என்னை படைத்தவர் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை ஒருத்தர் கூட அனுப்புறாருன்னா ஆண்டவர், அது ஆண்டோட சித்தது. ஏன்னா அந்த விசுவாசம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு விஷயத்துலேருந்து ஆண்டது அந்த கற்றுக்கொண்டேன். எப்போ யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதுன்றது, எங்கே தங்கணும், எங்கே தங்கக்கூடாது, அதை பல முறையில் கற்று வச்சுருக்கேன். இது நான் தங்குற இடம் கரெக்டான இடமா இல்லையான்றத ஆவியான வெளிப்படுத்துவார். அங்கே தான் தங்குவேன், மற்ற இடங்களில் தங்க மாட்டேன். அநேக காரியங்கள் சொல்ல டைம் தான் போயிடுச்சு. இந்த கதையோட முடிக்கிறேன், கவனிங்க. இப்போ அதான் வந்து உட்காந்துட்டேன். லாரி போகுது, லாரி ட்ரக்கு போகுது. கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் கேட்டான், ஏதோ சாப்பிட்டியான்னு கேட்டான். எடுத்த வாயோட, நம்ம தான் காலமேந்து இதில் ஒன்று சாப்பிட இல்லையே, நான் என்ன கேஸ் ஸ்டவ்வாக கொண்டு போகிறேன் கூட வச்சு சமைக்கிறதுக்கு, தண்ணி பாட்டில் கூட வச்சுக்க மாட்டேன் ஒரு சைக்கிளில். அந்த வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்னோட வச்சுக்க மாட்டேன் என்னுடைய டிராவலில் சைக்கிளில். எப்படி அந்த அற்புதத்தை பார்க்கணும்னா இதுதான் விசுவாசம். படிக்கிறது இல்லை, வாழ்க்கையில் அதை பார்க்கணும் நம்ம. அதான் அந்த மத்தேயு 10 படிச்சிங்கல்ல, அதை கேட்டேன்ல, இப்படி யாராவது பார்த்துருக்கீங்களான்னு. பவுல் நடந்தான்னு படிச்சிருக்கோம், பவுலை மாதிரி உள்ளே சேர்றதுக்கு. ஹல்லேலூயா. இந்த காலத்துலையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியும், சாட்சியாக நிற்கிறேங்க. மத்தேயு 10 என்ன சொல்லியிருக்கோம், பவுல் எப்படி போனா இன்னைக்கு அந்த ஊழியங்களை செய்ய முடியும், ஆண்டு கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட முட்டை இருக்கு, சாப்பிட்றியான்ட்டான். சாப்பிட்றேன்ட்டான். லாரியை நிப்பாட்டினா, ஒரு பக்கெட் எடுத்தான், காட்டுக்கு போனான் தண்ணி பிடிக்கிறதுக்கு. தண்ணி பிடிச்சிட்டு வந்தா இருட்டாயிடுச்சு. அங்கே காட்டில் அவன் நமக்கு லைட்டு பிடிப்பான், அங்கே என்ன ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கும் காட்டில். நான் அப்போ தான் மொபைல் எடுத்து அவனுக்கு லைட்டு காமிச்சு கொடுத்தேன். அழகால சமைக்க ஆரம்பித்தான். நல்ல ஒரு முட்டைக்கறியும் ஒரு சுட சாப்பாடு நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு, தண்ணி பாட்டில் ஒரு புது தண்ணி பாட்டில் நமக்கு கொடுத்துட்டான். சாப்பிட்டு அந்த ரோட்லேயே உட்கார வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த நைட் டைம் மொபைல் டார்ச்லேயே முடிச்சோட சொன்னான், மழை வரப்போகுது போல இருக்கு, மழை பெய்யுது பாருங்க, மழை வருது, சரியான மழை, நீ ட்ராவல் பண்ணாத, நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, என் லாரியில் இடம் இருக்கு, என் லாரியில் நீ படுத்து தூங்கிக்கான்ட்டான். என் லாரியில் படுத்து தூங்குறேன். மறுநாள் காலமாவது அந்த இடத்துல நான் கிளம்பணும். அவன் சொல்கிறேன், எங்கே போகிற? சொன்னேன், எனக்கு ஐசால் எனக்கு போண்டியது இருக்குன்னு. எதுக்கு போகிற? போகாத, என் கூட 1 வாரம் ட்ராவல் பண்ணி எனக்கு சந்தோஷமாக இருக்கு என் கூட இருக்கிறத பார்த்தேன். ஹல்லேலூயா. யாரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை அவ்வளோதான். நீ பேசணையா, நீ இருந்தாலே போதும், நீ யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார். அதுதான் அபிஷேகம். உன் அபிஷேகம் அப்படியே அவங்கள மாற்ற, அவனுக்கு சமாதானம். நான் என்ன சொன்னேன், ஏதாவது மெடிசனை கொடுத்தேன் சமாதானத்துக்கு, நீ இருந்தாலே போதும், அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவன் சொன்னான், அவ்வளோ சமாதானமாக இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், இதுவரைக்கும் நான் இப்படி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்த்ததில்ல. 1 வாரம் ட்ராவல் பண்ணு, என் கூட ட்ராவல் பண்ணு, நீ சைக்கிளெல்லாம் ட்ராவல் பண்ணட்டா, உனக்கு சாப்பாடு ஸ்டே எல்லாமே நானே தரேன்ட்டான். எதை லாரிக்காரன் இப்படி உங்களை ஆஃபர் பண்ணுவானா என்ன? அவனே லாரி ஓடுறான் இங்கே ஒருத்தனுக்கு, அவன் நமக்கு ஆஃபர் பண்ணுறான். இப்போ ஏன் என் கூட யார் இருக்கா? நான் யாருடைய நாமத்தில் போகிறேன்? அவ்வளோதான். அந்த இயேசுல நாமத்தை கண்டு வேற என்னென்ன வேணும்? அழகா நம்ம பாடுவோம், இயேசுல நாமம் இனிதான நாமம் இணையில பாடுறதோட சரி. அதுக்கப்புறம் அந்த நாமத்தை குறித்து யோசிக்கிறதே இல்லை.
பாடுறதோட சரி, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பாடுறதோட சரி. அந்த நாமத்துக்கு ஒரு யோசிக்கிறது இல்லை. அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமா இருக்குங்க. சாட்சியா முன்னிட்டு இருக்கேன். யூபி அடி வாங்கி கட்டுறதுலையும் பாஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்றதுலையும் அவ்வளவு ஃபேவரட்டான இடம் அதுங்க. நானும் 2 முறைகள் தப்பிச்சிருக்கேன். அந்த யூபியில நடந்த ஒரு சம்பவம். நான் வந்து ஹாத்ரஸ்லேருந்து ஒரு அலிகர் வழியாக புல்லன்ஷன்ற வழிக்கு போனோம். சுருக்கமாக சொல்கிறேன், போயிட்ட வழியில் மத்தியானம் செம்ம சூடு கிளைமேட்டு. இங்கே தான் நமக்கு ஒரே கிளைமேட்டாக இருக்கும் மேக்ஸிமம். அங்கே பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் கடும் குளிராக இருக்கும், அடுத்த கடும் மழையாக இருக்கும், அடுத்த கடும் வேலாக இருக்கும். திரும்ப அங்கே அந்த கிளைமேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கவே இருக்காது. அது சரீரத்துக்கு பயங்கரமான பாதிப்பு. ஏன்னா நம்ம வந்து நார்த்தில் பிறந்து வளர்ந்தவன் கிடையாது, நம்ம சவுத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஃபுட்டு வித்தியாசங்க, தண்ணி வித்தியாசம். நல்லா கவனிங்க, பாஸ்டர் ட்ராவல் பண்ணும்போது தெரியும். ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி வித்தியாசம். இந்தியாவில் இருக்க எல்லா தண்ணி மோஸ்ட்டாக நான் குடிச்சிட்டேன். காலநிலைகள் ஒரே கிளைமேட் கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் கிளைமேட். அந்த எல்லா கிளைமேட்டையும் சகிக்கணும், ஈஸி கிடையாது. ரோடு எல்லா இடத்துலையும் ஹைவே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல கிராமத்துக்கு மட்டும் தான் போனோம், அந்த ரோடையும் நம்ம சந்திக்கணும். ஃபுட்டு சாப்பாடு, இங்கே தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்ம ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், அந்த கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவான். ஆயில் வித்தியாசம், ஃபுட்டு வித்தியாசம். மிசோராமில் போய் பாஸ்ட் எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியல, நாங்கள் சாப்பிட்டா சொல்கிறேன், பாயில் பண்ணி கொடுப்பான். நம்ம கேபேஜ் எப்படி பண்ணுவோம், கட் பண்ணி அதை பொரியல் ஏதோ பண்ணுவான்ல, அவன் சுடுதண்ணியில் போடுவான், 2 உப்பு போடுவான், கொண்டு வைப்பான் முன்னாடி. இப்போ நடந்த சம்பவம் சொல்கிறேனே, மாவோன்ற இடம் இருக்குது மிசோராமில், பாஸ்ட் போவார். இப்போ மணிப்பூரில் மாவோன்ற இடம் இருக்குது. அது இன்னொரு பாவோன்னு ஒரு ட்ரைப் மக்கள் இருக்காங்க உள்ளுக்கு. அவங்க தான் முன்னாடி ஹெட் கண்டர்ஸ் சொல்லுவாங்க, தலைவெட்டிகள். தலை வெட்டுறது அவனுக்கு பயங்கர இது பேர். அந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஆண்டு பயங்கர ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே தொடர்ச்சியாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்டலில் பயங்கர பிசாஸ் போராட்டம், எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணி டெலிவரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மள தளர்ந்து போய் உட்காந்துருக்கோம், ஏதாச்சும் சாப்பிட முடியும். ஏன்னா ஒரு வேளை தான் சாப்பிட்றது, நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். இவ்வளோ ட்ராவல்லையும் ஒரு வேளை தான் சாப்பாடு, காலை மத்தியானம் சாப்பிட மாட்டேன். தாகம் வேணும் யா, பாரம் வேணும், ஆத்தமா ஏதாவது செய்யணும், ஆண்டுக்காக வெறி இருக்கணும் உள்ளுக்காடி. 3 நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா முந்திரி கடைசியில் பிபி சுகர் தான் வரும், வேற ஒன்றும் வராது. தாகம் இருக்கணும், பயராட்சியாக இருக்கணும், ஆண்டுக்காண்டி வெறி இருக்கணும், ஏதோ நான் செய்ய ஆகணும்னு சொல்லிட்டு. நம்ம நைட்டு தான் சாப்பிட்றது பொதுவே, ஊழியங்கள் எல்லாம் முடிச்சப்போ தான் சாப்பிட்றது. ராத்திரி 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி. நைட்டு ரூமில் போய் சாப்பாடுக்கு ரூமில் உட்காந்துருந்தேன். அவர் சொல்கிறார், இன்னைக்கு எங்கள் கூட சாப்பிடாதீங்கன்ட்டாரு. நான் கேட்டேன், ஏன் உங்கள் கூட சாப்பிடக்கூடாது இன்னைக்குன்ட்டு? இன்னைக்கு நம்ம சேர்ந்து தானே சாப்பிட்றோம், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பாடுன்ட்டாரு. அப்படி என்னையா வித்தியாசம்னு கேட்டேன். வி ஆர் கோயிங் டு ஈட் த டாக் ஃபுட்ன்ட்டாரு. பிடிச்சி போச்சு. நாங்கள் நாய் இறைச்சி சாப்பிட்றோம், நீ சாப்பிட மாட்டேன், உனக்கு மீன் வாங்கியிருக்கேன், நீ மீன் சாப்பிட்டுக்க, நான் நாய் சாப்பிட்றேன். அல்ல, சில சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, வயிற்று அடக்கிறது வெளியே வந்துடும், ஸ்மெல்ல கண்டாலே வந்துடும். ஆனால் மூக்கை பொத்திட்டு தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. ஊழியத்துன்னு போயிருக்கோம். உன்னை போல பிறரை நேசிக்க திருடனை ஊழியம் செய்ய முடியாது. அதே இது வித்தியாசம்டா, நான் இப்படி தான் சாப்பிடணும்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு. அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும். ஆனால் நாய் இறைச்சி சாப்பிடல, பன்னி இறைச்சியெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். அது இப்போ நிறைய இடம் போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வட மாநிலங்களெல்லாம் நான் போகும்போது இப்போ தெரியும் அவங்களுக்கு, நான் இதுதான் சாப்பிடுன்றது எனக்கு பழகி போச்சு, தெரியுதுல்ல எனக்கு கொஞ்சம். அதனால் இதுதான் சாப்பிடுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, இவ்வளோ நேரம் இங்கே கேட்டது ஒரு கதை அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை மாத்திரம் தான் பகிர்ந்து கொண்டேன். இன்னும் பகிர்ந்து கொள்ளனா நாட்கள் பத்தாது. ஏன்னு தெரியுமா, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். அந்த பாஸ்டர் என் கதை கேட்டார். அவர் சொன்னார், இங்கேருந்து போகக்கூடாது, அவ்வளோ கதையை சொல்லி முடிச்சு தான் போகணுன்ட்டாரு. எப்படி காலமாக ஒரு கூட்டம், சாயந்தரம் ஒரு கூட்டம், வெவ்வேறு இடங்கள்ல. அப்படி 7 நாளை வச்சோம். இங்கே நம்முடைய சாட்சி முடியலை, நம்முடைய இந்த பிரயாணத்தோட கதை முடியலை. கடைசியில் ஒரு முழிகிற ஜபத்தை வச்சாரு, அங்கிட்டும் முடியலை. நான் சொன்னேன், இது முடியாது. ஒரு நாள் இந்த இவ்வளோ செய்திக்குள்ள 1 மணிக்குள்ள செய்திக்குள்ள எவ்வளோ கேட்டீங்க? 3 வருஷம் 20 வருஷம் ஊழியா எவ்வளோ இருக்கும்? அது குறிப்பாக அந்த 3 வருஷம் எவ்வளோ இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அற்புதம் ஐயா. ஒவ்வொரு நாளும் சாப்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுக்குறது, ஒவ்வொரு நாள் குடிக்கிற தண்ணி ஆண்டவர் எனக்கு கொடுக்குறது, ஒவ்வொரு நாள் கொடுக்குற டீ. இந்த யூபியில் போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அவன்கிட்ட தண்ணி பாட்டில் வாங்க போனேன். அவன் என் கோலத்தை பார்த்தான். கோலத்தை பார்த்து எங்கேருந்து வரேன்னு கேட்டான். கன்னியாகுமரியிலேருந்து வரேன்ட்டான். கன்னியாகுமரி வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து சைக்கிளில் வரேன்னு கேட்டு தண்ணி பாட்டில் தான் பிடிச்சிக்கா ஃப்ரீன்ட்டான். அப்படி யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்களா?
தண்ணி பாட்டில் ஃப்ரீட்டான். தண்ணி பாட்டில் கிடச்ச உடனே நான் கிளம்புறான்னு சொல்லி அப்படி திரும்புறேன். எங்கே போகிறேன்ட்டான். இது என்னடா வம்பா இருக்கு, எங்கே போகிறேன்ட்டா. இல்லை நான் போகிறேன்னு. அப்படியெல்லாம் போகக்கூடாது, ரெஸ்ட் எடுத்து தான் போகணுன்ட்டான். போகிறேன். ஒரு கட்டில் போட்டான். நீங்கள் பொறுமையாக நம்ம மீட்டிங் முடிச்சோட இருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு தருவேன். கட்டில் போட்டான். ஏன்னா எந்த கதை சொன்னாலும் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட. எவிடன்ஸ் இல்லாமல் எந்த கதை நான் சொல்லலை. கட்டில் போட்டான். கட்டில் போட்டோடனே நான் அந்த கட்டிலுக்கு எட்ஜில் போய் உட்காந்துருந்தேன். ஏன்னா புதுசு, யாருன்னே தெரியல. இவன் என்ன ஏற்கனவே மதமாற்றம் தடைச்சாட்டான், இவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல நம்மளுக்கு. சரி, நான் அந்த மெழுத்துவா இருந்தாலும் அந்த கட்டுக்கு எட்ஜில் உட்காந்துருந்தேன். எதுக்கு கட்டுக்கு எட்ஜில் உட்காந்துருக்கேன், கால் போட்டு படுத்துக்கிட்டான். நம்ம ட்ராவல் பண்ணும்போது சைக்கிள் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது வீடியோ பார்த்தேன், யாரோ ஒருத்தங்க கை தூக்குறாங்க, ஏன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிறது. ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு டிஷர்ட்டும் ஒரு ஹெல்மெட் இருக்கும் என் தலையில். ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நமக்கு அது ஒரு கொஞ்சம் அசீரமாக இருந்துச்சு. ஏன்னா ஷார்ட் போட்டுட்டு படுத்து கிடக்கமேன்னு சொல்லிட்டு அது டைட்டாக இருக்கும் அந்த ஷார்ட்ஸ், சைக்கிளிங் உள்ள ஷார்ட்ஸு. சரி, இன்னொரு படுக்க அரைங்குறையமாக படுத்து கிடக்கேன். தலைக்கு ஒரு கை வச்சு அரைங்குறையமாக படுத்து கிடக்கேன். அந்நேரம் பார்த்து கொஞ்சம் கூட்டாங்க வந்துச்சு. அவ்வளோ பான் ப்ராக்கும் போட்டு நாத்தம் தாங்க முடியல. அவ்வளோ பான் ப்ராக்கும் போட்டு வீடியோ குடிச்சிட்டு நம்மளை சுற்றிட்டாராம். இப்போ நம்ம கதை சொல்ல வேண்டிய வேலை. அவனுக்கு ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன் நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கேன். கேட்கான், உன் பேர் என்னன்னு கேட்டான். அப்போ தான் கேட்குறான். நான் சொன்னேன், என் பேர் ஆலெக்ஸ். யூஆர் கிறிஸ்டின்? आप क्रिश्चियन है அப்படின்ட்டான் ஹிந்தியில். ஆமாட்டேன். அச்சா வித்தின்ட்டான். சோத்திர ஆண்டவரே, ஜெயிலில் அடிச்சு விட மாட்டான்னு கதை கேளுங்க. இதுக்கு பிறகு இவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றதா வேலை ஆகி போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஹிந்திலையும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2.5-3 மணி நேரம் அவ்வளோ நேரம் வாயில பான்றாக்கம் போட்டு பிடி போட்டு இந்த நம்முடைய பிரயாணத்துடைய கதை கேட்புதான். கேட்டு முடிச்சு அவங்களுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். அதில் ஒருத்தன் சொன்னா பாருங்க, உன்னுடைய மூஞ்சியும் என் மூஞ்சியும் வித்தியாசம். என்னுடைய மூஞ்சியை பார்த்தா 10 இடத்துல போலீஸ் நிப்பாட்டிடுவான். ஆனால் உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி எங்களுக்கு யாருக்கும் தோண மாட்டேங்குது. அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. நீ சுவிசேஷம் சொல்லாட்டாலும் உன்னை பார்த்து உள்ளங்கள் மாறணும். உன்னை பார்த்தா என்னை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? ஏசோ பார்க்கணும். அதான் எனக்கு ஒரு பாட்டு பாடினேனே, என்னை காண்போம் உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம். என்ன பார்க்குறோம் அவர் தான் பார்க்கணும். என்ன பார்த்து ஒரு பிரச்சனை. என்ன பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணாக போயிடுவீங்க. அவரை பார்த்தீங்கன்னா பரலோகம் வந்துருவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க பின்னாடி ஓடுறீங்க, மண்ணோட மண்ணு போயிடுவீங்க. ஏசோ பாருங்க, பரலோகத்துக்கு வந்துருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு 1 மணி ஆகுது, மத்தியானம் 1 மணி கிளம்பலான்னு அப்படியே எழும்புறேன் பாருங்க. எங்கே போகிறேன்டா திரும்பவும்? இது என்னடா ரோதனையாக இருக்குது. இல்லை, நான் புலன்ஷன் ஒரு இடத்துக்கு போகணும். யூபியில் புலன்ஷன் ஒரு இடம் அங்கே போன்ட்டேன். நான் சொன்னேன், என் வீட்டில் உனக்காக சாப்பாடு செய்ய சொல்லியிருக்கேன், சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, கொண்டு வராங்க, சாப்பிட்டுட்டு நீ போகலாம், இல்லை இங்கேயே நீ தங்கிடலான்ட்டான். ஒரு ஹிந்து. உணவு கொடுத்தவன் கிறிஸ்தவன் கிடையாது, அபிஷேகம் பெற்றவன் கிடையாது. ஒரு ஹிந்து. எனக்கு ஜூஸும் அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்தது ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, ஹிந்து. எப்படி நான் கிறிஸ்துவன் என்பதை தெரிந்தும் எனக்கு கொடுத்தார்கள் என்றால் அவருடைய கிருபையே. அதுதான் என் அபிஷேகம். கையில் ஆடாதான் சொன்னேன், என்ன ஒன்று கொண்டு போனேன், தேவையானதை கொடுப்பேன். எனக்கு தண்ணியை கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணேனே, ₹1 நான் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாதுங்க. ₹1 கூட 3 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன் இந்தியாவில். ₹1 கூட நான் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. நான் எங்கே போகணுமோ ஆண்டருக்கு ஆட்களை கொடுப்பாரு, எங்கே வரணுமோ ஆண்டரை கொடுப்பாரு, எங்கே சாப்பிடணுமோ அதுக்கு ஆண்டரை கொடுப்பாரு, எங்கே தங்கணுமோ அதுக்கு ஆண்டர் கொடுப்பாரு. அதுதான் என் விசுவாசத்தில் ஓடுறது. விசுவாசத்தில் ஓடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கணும்ல, அனுபவிக்கணும்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வச்சிருக்கிற ஒவ்வொன்றிலையும் ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய நாமத்தை நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் இந்த சப்பாத்தி, சுட சுட சப்பாத்தி, இந்த டால் பருப்பு குழம்பு கொண்டு வந்து அதுக்கு ஊறுகாயெல்லாம் சுட சுட கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மக்களை ஆசீர்வதிச்சு கடந்தானே போகும்போது சொன்னான், நீ இந்த ரூட்டில் எப்போ வந்தாலும் என் கடை உனக்காக திறந்துருக்கும், நீ எப்போ வேணாலும் வரலாம் என் கடைக்கு, எப்போ வேணாலும் நீங்கள் தங்கி இருக்கலான்ட்டான். ஹல்லேலூயா. இது மாதிரி ஒரு முஸ்லீம் சகோதரங்க யூபியில் தான், ஒரு முஸ்லீம் சகோதரங்க வீட்டில் 4 நாள் தங்கி இருந்தேன். அது ஒரு பெரிய அற்புதம். புத்திஸ்ட் வீட்டில் லே லடாக்லாம் பைக்கில் போய் தான் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நம்ம சைக்கிள் போயிட்டோம். லே லடாக்கில் ஒரு புத்திஸ்ட் ஃபேமிலி வீட்டில் தங்கி இருந்தேன். ஹல்லேலூயா. நண்பான தேவச்சனம், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தைப்படி கீழ்ப்படிந்தால் அவர் செய்கிற ஆசீர்வாதத்தை அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். எனக்கு என்னால் எத்தனையோ இந்த கைனால் அவ்வளோ இருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன். ஞானஸ்தானம் கொடுக்குறது போதருடைய வேலை. ஆனால் இதே கையில் அநேகருக்கு ஞானஸ்தானத்தையும் கொடுக்குறவருக்கு இருக்காரு.
அநேகர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. 25 நாள் தான் ஊழியம் பண்ணேன் மணிப்பூர்ல. 5 குடும்பம் இயேசு ஏற்றுக்கொண்டுச்சு. 5 வெறும் 25 நாள்ல 3 மாசம் ஊழியம் செஞ்சேன். பல்வால சபை நிறைந்து வீட்டு சபைக்கு வெளியே ஆட்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் என் அப்போஸ்தலர் ஊழியம். பவுல் போன இடங்கள்ல ஜனம் பெருகிச்சா இல்லையா? பவுல் போன இடத்துல எல்லாம் ஆண்டர் பிள்ளைங்களை வந்து ஆண்டர் புது புது ஆத்மாக்கள் வந்துச்சா இல்லையா? அதுதான் என் கனி. என் பயணத்தோட கனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து சொல்ல முடியும். எங்கெல்லாம் ஆண்டர் கொண்டு வந்தார், எங்கெல்லாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க, எங்கெல்லாம் அடைச்ச திருச்சபையில நாங்கள் திறந்தோம், எந்தெந்த இடங்களில் திருச்சபையில கெட்டினோம்னு சொல்ல முடியும், சாட்சியை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய பயணம் பரலோகத்துக்கான பயணம். என் குடும்பத்திற்கோ என் ஏன்னா என் ஊழியத்துக்கு பேரே கிடையாதுங்க. இப்போ ஊழிய பேர் இருக்கணும், நமக்கு பேரே கிடையாது. 20 வருஷம் ஊழியத்துக்கு பேரே கிடையாது. பேரு கிடையாது, ஒரு கட்டடம் கிடையாது, ஒரு துணை ஊழியக்காரன் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. என் கூட இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதே கன்னியாகுமரி தான் நானும், இதே கன்னியாகுமரி தான் நீங்களும். நான் ஏதோ இஸ்ரேல இருந்து லண்டன்ல இருந்து வரல. இதே கன்னியாகுமரி மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். மாத்தாண்டு மிஷன் ஹாஸ்பிட்டல் தான். இதே கன்னியாகுமரியில ஒரு ஊழியக்காரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. என்னை